Hi, hello, vanakkam and welcome back to Pasangla Xylem NEET Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம மெகா மாக் டெஸ்ட் ஆனா GIB 5 க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 8 யூனிட் வரைக்கும் வால்யூம் 1 ஆஃப் 11thல பிசிக்ஸ்ல படிச்சீங்க கரெக்ட்டா சோ அத படிச்சு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்க திருச்சியில வந்து ஸ்டூடண்ட்ஸ் எழுதுறாங்க புதுசா ஆஃப்லைன்ல and மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து கோயம்புத்தூர்ல அட்டெண்ட் பண்ணீங்க So I hope it is very easy and useful ஆக இருந்திருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன் அதோட சொல்யூஷன்ஸ் தான் பசங்களா பார்க்க போறோம் சோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் chatல ஒரு #start போலாம் போடுங்க பார்க்கலாம் come on let's get started because இது ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்ல ஒரு மணி நேரத்துல டக்கு நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே சோ ஐ ஹோப் நீங்க பெஸ்ட் பார்ட்லாம் படிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் ஹாய் பிரியதர்ஷினி ஹாய் அரினி ஹாய் வெல்கம் எவ்ரிவன் சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and யார் இன்னும் லைக் பட்டன் பிரஸ் பண்ணலையோ நம்ம செஷனுக்கு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க ஓகே சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகே செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க ஒரு ஈக்குவேஷன் ஒன்னு கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா a b c d எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்ப எனக்கு a * d divided by b என்னவாக இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க புரியுதா யூனிக் அப்ப இது எப்படி எழுதுவோம் ரொம்ப சிம்பிள் இது ஃபுல்லா என்னது பசங்களா இது ஃபுல்லா நமக்கு trigonometrical term அப்ப trigonometrical term அப்படினா that will be 1 அப்ப f will be equal to a வாக இருந்திருக்கும் and f will be equal to c ஆக இருந்திருக்கும் ஆமாவா இல்லையா அப்ப a என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் which is m l t power -2 அப்படிங்கறத நம்மளோட a இப்ப b எப்படி கண்டுபிடிக்கலாம் d எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் b எப்படி கண்டுபிடிக்கலாம் cos bx is equal to 1 கரெக்ட்டா அப்ப b is equal to what happens இந்த இடத்துல what will be happening so b will be equal to 1 by x ஆக இருக்கும் x ஓடது வந்து நமக்கு displacement அப்படினு கொடுத்திருக்காங்க so this will be written as l power -1 அப்ப அதே மாதிரி d என்னவாக இருக்கும் t power -1 ஆக இருக்கும் so d will be equal to t power -1 அப்ப எல்லாத்தையும் உள்ள கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா m l t power -2 into d என்னது நமக்கு t power -1 divided by l power -2 -1 அப்ப என்ன ஆகும் m l power 2 t power -3 அப்படிங்கற ஒரு ஆன்சர் கிடைக்கும் சோ இதோட கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் 2 ஓகே சோ ஹாய் சரவண செல்வி ஹாய் 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 ஓகே ஃபைன் ரித்திகா குட் சோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே சோ பசங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஓகே மாஸும் வால்யூமும் ஒரு ஆப்ஜெக்ட்ல கொடுத்துட்டு உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க அத கரெக்ட்டான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா புரியுதா அப்ப so density ஓட ஃபார்முலா என்னது that is mass divided by volume that will be 4.237 divided by 2.5 and we people know division or multiplication இருந்தது அப்படினா ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும் least significant figure ஆக இருக்கணும் அதுவே addition and subtraction ஆக இருந்ததுனா least precise number ஆக இருக்கணும் ஆமாவா இல்லையா அப்ப இது வந்து division so divisionல least significant number நம்ம எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப least significant number அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 அப்ப 2.5 அந்த ரெண்டு least significant figure எங்க இருக்கு இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஓகேவா 3 தான் கரெக்ட் சோ சில क्वेश्चंस வந்து நம்ம சால்வ் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல கான்செப்ட் புரிஞ்சா போதும் ஓகே எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா थर्ड क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஒரு பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்து சர்க்கிள்ல மூவ் பண்ணிட்டே இருக்கு அப்படினு கொடுத்துட்டு வாட் இஸ் தி மேக்னிட்யூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப்டர் 1/4 ஆஃப் தி ரொட்டேஷன் சோ we are talking about a circular motion கரெக்ட்டா ஒரு சர்க்கிள் ஆக இருந்தது அப்படினா 1/4 னா என்ன ஏரியா பசங்களா 1/4 அப்படினா இதுதான் 1/4 கரெக்ட்டா இதுதான் 1/4 so that is your 90 degree correct அப்ப அந்த 1/4 ஆக இருக்குங்கற பட்சத்துல what is your average axis velocity அப்படினு கேக்குறாங்க that will be total distance divided by the total time taken correct நமக்கு இங்க ரெண்டுமே கொடுக்கல சோ நம்ம ஒவ்வொண்ணா கண்டுபிடிச்சதா உள்ள சால்வ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்ம டைம் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா பசங்களா சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படினா இதுதான் நம்மளோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் கரெக்ட் see listen இதான் ஆமாவா இல்லையா so this will be your total இதுதான் நம்மளோட ஹைபோடென்யூஸ் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பசங்களா ஹைபோடென்யூஸ்க்கு so dt will be equal to √2r அப்படினு கிடைக்குமா
ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தி டோட்டல் டைம் எப்படி நம்ம எழுதலாம்? டோட்டல் டைம் கேன் பி டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை த வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம். வெலாசிட்டி v, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, v அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா? இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த ஆர்க்கு தான் டிஸ்டன்ஸ், கரெக்டா? ஸோ ஆர்க்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? வாட் வில் பி? இது டோட்டலாக வந்து 2πr, கரெக்டா? அதில் பாதி, ரைட்? ஸோ டிவைடட் பை v. அப்போ இது 1s are, இது 2s are. Yes or no? So can we write pi r divided by 2v அப்படின்னு எழுதலாமா? அப்போ டைமும் கிடைச்சிருச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கேன் பி ரிட்டன் as. புரியுது இல்லையா பசங்களா? ஹாய் தனுஜா, ஹாய் காவ்யா. அப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கு? வாட் வில் பி த வேல்யூ? ஸோ √2r divided by pi r into 2v. ஸோ what happens in the இடத்துல? r and cancel ஆயிடுச்சு அப்படின்னா you will be getting 2√2v divided by pi அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஸோ பசங்களா, ஈவன் நீங்கள் GIB அட்டன் பண்ணலை அப்படின்னாலுமே தப்பு கிடையாது. நியூமரிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதனால நீங்கள் இதையும் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கங்க, தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 4th question. A truck is traveling due north. அதாவது நார்த்தில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த்தை நோக்கி 20 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் யுவர் ப்ளஸ் ஜே, ரைட்? ஸோ நார்த்தை நோக்கி போகுது, டேர்ன்ஸ் வெஸ்ட். ஓகேவா? வெஸ்ட்டை நோக்கி திரும்புது, இதுதான் வெஸ்ட். அப்போ வி என்ன ஆகுது? அண்ட் ட்ராவல்ஸ் வித் த சேம் ஸ்பீட். ஸோ மேக்னிடியூட் மாறல, -20 I cap meter/second அப்படின்னு கிடைச்சிருக்குமா? ஆமாவா இல்லையா? அப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? வெரி சிம்பிள், இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மேக்னிடியூட், கரெக்ட்? அப்போ இவங்க கன்சிடரேஷன் படி இதுதான் வந்து அதோட கிராஃப், வெக்டார். அப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும் பசங்களா? இந்த பக்கம் இருந்திருக்குமா? So the result will be in southwest direction. So southwest direction தான் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட் கிடையாது. இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று கரெக்ட். இப்போ இதோட நெட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் வெரி சிம்பிள். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதினோம்னா எப்படி இருக்கும் பசங்களா? வாட் வில் பி த ஈக்குவேஷன்? ஸோ -20 I cap -20 J cap அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்? √20 square plus 20 square கிடைக்குமா? அப்போ வாட் வில் பி? 20 காமனாக வெளியே எடுத்தோம்னா √2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 20√2 மீட்டர்/செகண்ட் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். புரிஞ்சது இல்லையா? ஸோ பசங்களா, இஃப் யூ ஆர் ஃபீலிங் இட் ஈஸியர், மேம் என்னால் ரிலேட் பண்ண முடியுது, ஒரு 50 கொஸ்டினை கண்டினியூஸாக பார்க்குறப்ப என்னால் ஒவ்வொரு கொஸ்டின் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட சக்ஸஸ் பசங்களா. ஸோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ 4 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 4 கொஸ்டினில் மேம் ஒரு ஐடியா கிடைச்சது, எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங்னு அர்த்தம். ரியலி யூ பீப்புள் ஆர் இம்ப்ரூவிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டன்? எஸ். ஸோ பசங்களா எல்லாரும் ஷார்ட்டில் ஒரு யோ போடுங்க. நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பசங்களா மறக்காமல், அண்ட் செஷனை லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வென் 2 bodies moves uniformly towards each other. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 பாடிஸ் இருக்கு, அது என்ன பண்ணுது? டுவர்ட்ஸ் ஈச் அதர் இப்படி மூவ் பண்ணுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ இப்படி மூவ் பண்ணுதுங்கிறப்ப த டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் பை எவ்வளோ வெலாசிட்டியில் டிஸ்டன்ஸ் குறையுது? ஸோ 6 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் டிஸ்டன்ஸ் குறையுது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க மேம்? இது ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஆமாவா இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஐ கேப்ல இருக்கு, இது வந்து நெகட்டிவ் ஐ கேப்ல இருக்கு, ஆமாவா இல்லையா? அப்போ v1 minus of -v2 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் பசங்களா? v1 plus v2 is equal to 6 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாமா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அதே பாடிஸ் சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்றப்ப டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 4 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டிலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, 2 இப்படி ஒரே டைரக்ஷன்ல வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிறப்ப இதுல எவ்வளோ வெலாசிட்டி இருக்கா? 4 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஒரே வெலாசிட்டியா? ஆமாவா இல்லையா? ஸோ v1 minus v2 எழுதலாமா பசங்களா? இதுதான் செகண்ட் சினாரியோ, ரைட்? அப்போ 2 எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு உங்ககிட்ட 2தோட வெலாசிட்டி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிடலாம்? ரொம்ப சிம்பிள், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலாமா இல்லையா பசங்களா? ஆமாவா இல்லையா? அப்போ இது 2த்தையும் என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ்
v1 is equal to, ஓகேவா? ஸோ v1 is equal to 4 plus v2 ன்னு எழுதுறேன். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 4 plus v2 plus v2 is equal to 6. So 4 plus 2v2 is equal to 6. So 2v2 is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ v2 எதுக்கு 1 அப்படிங்கிறத பார்க்கலாம். v2 ஆப்ஷன் 3ல மட்டும்தான் நம்மளுக்கு 1 இருக்கு. வேற எல்லா இடத்துலையும் அதிகமான வேல்யூ இருக்கு. புரிஞ்சுதா? அப்போ v2 1 அப்படின்னா v1 என்னவாக இருந்திருக்கும் பசங்களா? வெரி சிம்பிள். v1 is equal to 4 plus 1, that will be 5 meter per second. So option 3 is a perfect one. Okay? So next concept போலாமா? இந்த கான்செப்ட் ஒரு டபரா கான்செப்ட் பசங்களா. ஸோ ஏ பாயிண்ட்ல வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஒரு வெலாசிட்டி கொடுத்துட்டு பி பாயிண்ட்ல என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ பி பாயிண்ட் அப்படின்னா நம்மளோட வெலாசிட்டி இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ இது y, இது x. ஸோ எக்ஸ்ல என்னவாக இருக்கும்? இது பாசிட்டிவ் டிரெக்ஷன் தான். ஸோ ப்ளஸ் 2i கேப்பாக இருக்கும். ஆனால் 3j கேப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நெகட்டிவ் j கேப்ல இருக்கு. கரெக்டா? அப்போ திஸ் வில் பிகம் minus 3j cap. அப்போ நம்ம velocity at point B can be written as 2i cap plus minus 3j cap meter per second அப்படின்னு எழுதலாமா? right? Because எப்போவுமே horizontal component எப்போவுமே எப்படி இருக்கும் பசங்களா? It will be constant. correctா? So horizontal component is always constant and vertical component is getting changed with respect to the flow. ஆமாவா இல்லையா? புரியுதா? அப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறப்ப you people have to get this. So 3 is a correct one. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மாஸ் இருக்கு, அது போய் செவுத்துல போய் வந்து அடிக்குது விங்கிற வெலாசிட்டியில, ரீபவுன்ஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா வாட் இஸ் இட்? m இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இந்த இடத்துல வெலாசிட்டியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2mv அப்படின்னு கிடைக்குமா? ஆப்ஷன் 1 இஸ் a correct one. ஆப்ஷன் 1 is a correct one. ஸோ பசங்களா, எண்ட் ஆஃப் தி செஷனில் எவ்வளவு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் GIB எழுதலை அப்படின்னாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். புரிஞ்சுதா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் மேம் நான் GIB அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பேன், ஏன்னா நீங்கள் சால்வ் பண்ண நான் கரெக்டாக தான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். சொல்லுவீங்களா கமெண்ட் செக்ஷனில்? டன்? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8th question. A spring balance is attached to the ceiling of a lift. ஸோ ஒரு லிஃப்ட் இருக்கு. ஓகேவா? we are having a lift. அந்த லிஃப்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அட்டாச் ஆகிட்டு a man hangs his bag on the spring and spring reads 49 Newton. இதில் பேகை வந்து ஹேங் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கீழே mg அப்படிங்கிற வெயிட் ஃபோர்ஸ் இருக்குமா? அப்போ mg அப்படிங்கிற வெயிட் ஃபோர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபோர்ஸ், எவ்வளவா வந்து வெயிட் ஆயிருக்கு? 49 நியூட்டனாக வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு மெஷர் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டு when the lift is stationary, இது எப்போ? at a is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனில், ரைட்? இஃப் த லிஃப்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட் வித் acceleration, ஒருவேளை ஆக்சிலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக நம்ம லிஃப்ட் என்ன பண்ணுது? டவுன்வர்ட்ஸாக போச்சு அப்படின்னா அப்போ ஸ்ப்ரிங்கோட ரீடிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா, இட் இஸ் வெரி சிம்பிள். வி பீப்புள் ஆல்ரெடி நோ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர்? ஸோ ஆக்சிலரேஷன் வந்து 5. வாட் இஸ் த வேல்யூ? n is equal to m into g minus a அப்படின்னு எழுதலாமா? ரைட்? ஸோ m கொடுத்துட்டாங்களா? மாஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. கரெக்டா? ஸோ மாஸ் அவங்க கொடுக்கல. வாட் வி ஹாவ் டு டூ? பட் இது வந்து 9.8, இது -5ன்னு கொடுத்துட்டாங்க. மாஸ் தெரியல. ஸோ மாஸை இங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ m will be equal to 49 divided by 9.8 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? மாஸ். ஸோ மாஸ் வில் பி 5 அப்படின்னு ரவுண்ட் ஆஃபாக கிடைக்கும் பசங்களா. ஸோ 5 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? 5 into 4.8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் வில் பி 24 நியூட்டன் அப்படின்னு நடக்குது. வெனவர் லிஃப்ட் டவுன்வர்டில் மூவ் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளோட வெலாசிட்டி, நம்மளோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி உணர்வோம். மாமாவா இல்லையா? ரித்திகா, வல்லவன், கார்த்தி, உண்மையா இல்லையா காவ்யா? ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் வென் யூ பீப்புள் ஆர் ஸ்டடியிங் சம் கான்செப்ட். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது பாருங்க, பார்க்கலாம். ஏன்னா அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், டவுன்வர்டில் போகிறப்ப இதுவும் பாசிபிள் இல்லை, இதுவும் பாசிபிள் இல்லை, அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று அப்படின்னு எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷனை சத்தமே இல்லாமல் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அதுதான் இங்கேயும் நடக்குது. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் பசங்களா, இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இது ஒரு டபரா கொஸ்டின் நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா, a person is standing in the lift, in which situation he experiences weight loss. எப்போ உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெயிட் லாஸுக்கான ஈக்குவேஷன் என்னது? what is it? Reaction force will be equal to N is equal to M into G minus A. அதுதான் வந்து வெயிட் லாஸுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போ வெயிட் லாஸ் இது எங்கே கிடைக்கும் பசங்களா? இதில் கிடைக்கும். லிஃப்ட் டவுன்வர்டில் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகிறப்ப தான் கிடைக்குமே தவிர நம்மளுக்கு என்ன பண்ணாது, நம்மளுக்கு அப்வர்டில் மூவ் பண்ணுறப்ப கிடைக்காது. அப்வர்டில் மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இட் வில் பி இன்க்ரீசிங். ஓகே, எஸ். ஸோ இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கா? டன். ஓகே. ஸோ பசங்களா, ஃபஸ்ட்டு 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 9 கொஸ்டினில் மேம் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், உங்கள் ஸ்கோர் கார்ட்ஸை போடுங்க பார்க்கலாம். தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா -1, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ். ஓகே, ஸோ ஸ்கோர் கார்டு போடுங்க. அடுத்தது வந்து 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். டன். ஓகே, கூல். 9 out of 9. நைஸ். எண்டா நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் ஸ்கோரை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எவ்வளவு கரெக்டுங்கிறத மட்டும் இந்த மாதிரி அவுட் ஆஃப்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர் ருத்திகா, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க பசங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அ ஃபோர்ஸ், அதாவது எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டார் கொடுத்துட்டு ஆக்ஸ் ஆன் அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 2 kg. ஸோ பார்ட்டிக்கலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டு த பார்ட்டிக்கல் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் பொசிஷன் R1லேருந்து R2க்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் டன் ஆஃப் தி பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன் வில் பி எஃப் இன்டூ எஸ். கரெக்டா? எஸ் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பசங்களா? எஸ் வந்து நம்மளுக்கு பொசிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ R2 மைனஸ் R1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ R2 மைனஸ் R1 அப்படின்னு எழுதினோம்னா என்ன ஆகுது? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் இன்டூ. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பசங்க? நம்மளுக்கு 2i கேப் minus 3j cap, right, plus 3j cap and minus 2k cap அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை, இதை வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? that will be 6 plus 3ன்னு கிடைக்கும். that is your 9 joules அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் 4 is the correct one. ஓகேவா? no problem JE, no problem. okay, no problem at all. fine. இதுக்கு அடுத்தது இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 11th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, k இன்டூ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு த எனர்ஜி கெயின்டு பை த பார்ட்டிக்கல், அதாவது இந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா 0 அப்படிங்கிற இடத்துல இருந்து 5 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறப்ப எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ எனர்ஜி வந்து அது வந்து கெயின் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா, இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ எனர்ஜி நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ வாட் இஸ் யுவர் எனர்ஜி? What is the energy? So F is equal to K into X, correct? So work done will be equal to, what is your work done? Work done will be equal to F into X. இதுதான் நம்மளோட work done, correct? அதுவும் எங்கிருந்து எது வரைக்கும்? we people know work done is equal to, work done என்னது? நம்மளுக்கு எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாமா? எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? 0லேருந்து 5 வரைக்கும் போகிறப்ப kx, ரைட், kx இன்டூ dx அப்படின்னு எழுதலாம். k கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்தோம்னா x²/2 அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ x²/2 அப்படின்னா k இன்டூ 25/2 அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா பசங்களா? அப்போ 25/2 அப்படின்னா 1s are 1, 2.5. ஸோ த ஆன்சர் வில் பி 12.5 k into joules. ஓகே, நவ் பசங்களா, இது நான் ஜகமை தந்திரத்தில் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கலாம். கவனிங்க, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்மூத் டேபிள் இருக்கு. அந்த டேபிளில் இங்கே பாருங்க, இங்கே டயக்ராம் வரைகிறேன். அந்த டேபிளில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. புரிஞ்சுதா பசங்களா? இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுதுன்னா 1/3 அப்படிங்கிற லென்த்து கீழே தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ தொங்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு ஒர்க் டன் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு mgl டிவைடட் பை n. கரெக்டா? mgl டிவைடட் பை n அப்படிங்கிறதா நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஆமாவா இல்லையா பசங்களா? இஸ் தட் த எக்ஸ்பிரஷன்? ரைட், இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம படிச்சிருக்கோம். ரைட், ஸோ இப்போ லிசன், வெரி சிம்பிள். ஸோ இது டோட்டலாக நம்மளுக்கு m அப்படிங்கிற மாஸ். இந்த இடத்துல தொங்குறது மட்டும் எப்படி இருக்கும்? m/3 மாஸாக இருக்கும். ஆமாவா இல்லையா? லென்த்து l/3 அப்படின்னா மாஸும் l/3 ஆக இருக்கும். கரெக்டு தானே? அப்போ w is equal to m/3. ஜியில் மாற்றங்கள் இருக்காது.
and listen here, listen carefully. இது டோட்டலா L/3 அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் அது சென்டர்ல இருக்குமா? அப்ப அதோட கரெக்டான எஃபெக்டிவ் லென்த் என்னவாக இருக்கும்? ஸோ L/3 ல பாதி. அப்ப L/3 ல பாதினா என்னது? L/6 ஆக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ L/6 ஆக இருக்கு அப்படின்னா L divided by 6. So this can be written as mgl divided by 18 as your answer. So 4 is the correct one. 4 is the correct one. Okay. So 4 is a perfect one. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் கிளாஸ்லேயே சால்வ் பண்ணி எரிச்சலான ஒரு கொஸ்டின், ரைட்? என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், கவனிங்க. The kinetic energy of a moving body becomes 4 times its initial kinetic energy. ஓகேவா? 4 times its initial kinetic energy அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா kinetic energy என்னவாகுதா? 4 times the initial kinetic energy. Then the percentage of change in momentum will be. So change in momentum ஓட percentage என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So that is P final minus P initial divided by P initial into 100. இதுதான் என்னன்னு questionல கேக்குறாங்க. Kinetic energy க்கும் நம்மளோட momentumக்கும் என்ன connection? Momentum will be equal to root of 2m into kinetic energy. இதுதான் initial. So finalல என்ன ஆயிருக்காமா? 4 மடங்கா kinetic energy மாறி இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம்னா 2 into 2m kinetic energy அப்படின்னு கிடைக்கும். So this is nothing but your initial one. So final momentum எப்படி இருக்கு பசங்களா? initial momentum விட 2 மடங்கு இருக்கு, ரைட்? அப்ப இது உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2pi minus pi divided by pi into 100. So you will be getting 100% as your answer. 100% as your answer. So 1 is a correct one. Answer வந்துருச்சு எல்லாத்துக்குமே? பசங்களா கொஸ்டின் நம்பரோட எனக்கு ஆன்சர் அனுப்புங்க, அப்பதான் எனக்கு அது ஃபிகர் அவுட் ஆகும். ஓகேவா? So 1 is your answer. ஈஸியா இருக்கா? Okay, so let's roll for the next question. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டவரா question பசங்களா. Okay, so the loss in kinetic energy of the system நம்ம கண்டுபிடிக்கணும். So loss in kinetic energy na change in kinetic energy, which is final kinetic energy minus initial kinetic energy. Correct? So mass of block, first mass ஓடது என்ன, block ஓடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg. அதோட ஸ்பீட் என்னவாக இருந்திருக்கு இனிஷியல்ல? ஸோ இனிஷியல்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் per second ஆக இருந்திருக்கு. கொலாய்ட்ஸ் வித் அனதர் பிளாக் ஆஃப் மாஸ் 2 kg. ஸோ m2 என்னது பசங்களா? 2 kg. அது வந்து ரெஸ்ட்ல இருந்திருக்கு. ஓகேவா? இது கூட போய் அது கொலாய்ட் ஆயிருக்கு. ஓகேவா? கொலாய்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? த லைட்டர் பிளாக் கம்ஸ் டு ரெஸ்ட் அப்படின்னா m1 வந்து அதே 1 kg. இது ரெண்டுத்துல எது லைட்டர் பிளாக்? 1 kg. அப்ப v1 வந்து 0 ஆயிருக்கு. ஸோ m2 வந்து 2 kg. v2 வந்து என்னன்னு கொடுக்கல. கரெக்டா? என்னன்னு கொடுக்கல. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². கரெக்டா? அப்போ v கண்டுபிடிக்க முடியாமல் எதுவும் இந்த v2 கண்டுபிடிக்க முடியாமல் we can't do anything. எஸ் ஆர் நோ? v கண்டுபிடிக்க முடியாமல் we can't do anything. அப்போ என்ன பண்ணலாம்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதலாமா? m1 u1 is equal to m2 v2 எழுதலாமா பசங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 1 into 4 is equal to 2 into v2. So 1s are 2s are. So v2 is equal to 2 meter per second. கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இப்போ v2 தெரிஞ்சிருச்சு. உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா பசங்களா? ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கும் நம்மளுக்கு? வாட் இஸ் யுவர் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி? இங்கே எழுதட்டுமா? ஓகே, ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஸோ தட் இஸ் ½ m u1 square. u2 வந்திருக்காது. So half into 1 into 16. 1s are 8s are. Final kinetic energy half m2 v2 square ஆக இருந்திருக்கும். half into 2 into 4 ஆக இருந்திருக்கும். So that will be 4. அப்ப 8 minus 4 will be 4 joules ஆக கிடைச்சிருக்கும். option 2. எத்தனை பேர்த்துக்கு option 2 கிடைச்சிருக்கு பசங்களா? How many of you got option 2 as your correct one? கிடைச்சிருச்சா? Yes, I hope you got it. Now we will be moving for the next case. Okay va? அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The moment of inertia of a uniform thin rod of length. அப்போ moment of inertia of rod என்னது? ml² divided by 12. கரெக்டா? அதுக்கு மாஸ் m இருக்கு, லென்த் l இருக்கு. About the axis passing through its point. ஓகேவா? At a distance of l/3.
அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ராட் இருக்கு, இந்த ராடோட சென்டர் ஆஃப் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் ml²/12. ஆனால் ஒரு எட்ஜிலிருந்து L/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பிடிச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் இப்போ நம்மளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, we have to find the new moment of inertia. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பசங்களா, parallel axis theorem யூஸ் பண்ணலாமா? ஸோ center of mass will be equal to moment of inertia will be equal to normal plus m x². இந்த x என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கிருந்து கண்டுபிடிக்க மாட்டோம், ஒரிஜினல்ல இருந்து எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்போம். அப்போ இது டோட்டலாக L/2 கரெக்டா? அப்போ L/2ல L/3 போச்சு அப்படின்னா இந்த இடம் என்னவாக இருந்திருக்கும் பசங்களா, இட் வில் பி L/6 கரெக்டா? இட் வில் பி L/6 ஆமாவா இல்லையா? ஸோ திஸ் வில் பி L/6. அப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ml²/12 ப்ளஸ் ml² divided by 36 அப்படின்னு கிடைச்சிருக்கும். கரெக்ட்? அப்போ இதை சால்வ் பண்ணுறப்போ ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் ml² divided by 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? புரியுதா? எத்தனை பேர் ஆப்ஷன் 2 அப்படிங்கிறத கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஆப்ஷன் 2 என்னடா 14லேயே எல்லாம் சிக்கிட்டீங்க, நான் 16th கொஸ்டின் வரப்போகிறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். கவனிச்சுக்கோங்க, ஒரிஜினலில் இருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் டிஸ்டன்ஸை தவிர ஸ்டார்டிங்லேருந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் தப்பாயிடும். ஓகே? ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் வில் மேக் அஸ் பே. ஓகே? அதனால அதை புரிஞ்சு எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா. த ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் கைரேஷன் ஆஃப் சர்க்குலர் ரிங் அண்ட் சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் த சேம் மாஸ் ரேடியஸ் அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் ஓகேவா அண்ட் பர்பெண்டிகுலர் டு தேர் பிளேன். ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சிலிண்ட்ரிக்கல் ரிங்குக்கும் ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் டிஸ்க்குக்கும் எழுதணும் பசங்களா. வெரி சிம்பிள். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா என்னது? மாச தூக்கு ரூட்டை இறக்கு. எஸ் ஆர் நோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால நம்ம இது ரெண்டுத்தையும் பண்ணோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கேன் யூ டூ NCERT கொஸ்டின்ஸ் மேம்? எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதில். ஓகேவா? ஃபைன். ஸோ லெசன் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ ரிங் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் பசங்களா? சால்வ் பண்ணலாமா? அப்போ மாச தூக்கி நம்ம எழுதுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா mr², அடுத்தது ½ mr², ரைட்? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் பசங்களா நம்மளுக்கு? ரூட்டை இறக்கு மாச தூக்கு அப்படிங்கிறப்ப r divided by √2 into rன்னு கிடைக்கும். ஸோ the correct answer is going to be the correct answer. This is how it will be. ஆமாவா இல்லையா? r divided by r by √2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா √2:1 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் பசங்களா. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ரித்திகா யோசிங்க, பாருங்க மறந்துருச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரிங்குக்கு என்ன, அதுக்கப்புறம் சில டிஸ்க்கு என்ன அப்படிங்கிறத மறந்து விட்டீர்கள். கரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே விஸ்வா, பிரியா, கல்பனா, கிரேட். ஸோ 17th கொஸ்டின் போகலாம் பசங்களா. லெட்ஸ் ரோல் ஃபார் 17th கொஸ்டின். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி இஸ் கிவன். ஸோ ஐ கொடுத்துட்டாங்க. ஐ என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஸோ ஐ இஸ் கிவன் as 1.2 kg/m² அப்படின்னு கொடுத்துட்டு இனிஷியலி த பாடி இஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா? இனிஷியலி என்னவாக இருக்கு? பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ω0 is equal to 0. Right? In order to produce the rotational kinetic energy of, so rotational kinetic energy அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? ½ I ω² is equal to 1500 joules ஆக இருக்கணும் அப்படின்னா அதோட angular acceleration எப்படி இருக்கணும்? angular acceleration வந்து angular acceleration will be alpha is equal to 25 radian/second². ஓகே, எவ்வளவு நேரத்துக்கு இந்த ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ இதெல்லாம் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரே எக்ஸ்பிரஷன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ω0 + α/tன்னு எழுதலாமா? இது 0 அப்படின்னா ஒமேகா டிவைடட் பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tன்னு எழுதலாமா? இதில் ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க, பட் ஒமேகா தெரியல. அப்போ ஒமேகா எங்கேருந்து கேல்குலேட் பண்ணலாம்? இந்த கிவன் டேட்டாலிருந்து we can calculate. கரெக்ட்? அப்போ ஒமேகா கேல்குலேட் பண்ணுறப்ப ½ × 1.2 into ω² is equal to 1500, right? So ω² is equal to 3000, correct? So it will be 3000 divided by 1.2 அப்படின்னு கிடைக்கும். So square இந்த பக்கம் போச்சு அப்படின்னா that will be root. So என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க?
என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பசங்களா? ஸோ ஒமேகா வில் பி ஈக்குவல் டு 50 அப்படின்னு கிடைக்கும், ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 50 divided by 25 is equal to t. So t will be equal to 2 seconds. Option 2 தான் correct. 17க்கு எத்தனை பேர் ஆப்ஷன் 2 வந்திருக்கு பசங்களா? நான் ஏன் உங்களுக்கு பேப்பர்லயே இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப்லயே நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் யூ பீப்புள் ஹாவ் டு கெட் இட். அந்த கொஸ்டின் பேப்பர்லயே வளைச்சு சால்வ் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸே கொடுப்பாங்க. ஒரு பேஜ் ஃபுல்லா சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. அப்போ நீங்க இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து உங்க பேப்பரை யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் பேப்பரையே எடுத்துட்டு வந்து இப்படிலாம் பண்ணலாம்டா அப்படிலாம் பண்ணலாம்டான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு காரணம். ஓகே, ஸோ பசங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Come on, be energetic. Start பண்ணலாம். The magnitude of gravitational force between two identical particles is F0. So F0 அப்படிங்கிறது என்னது? GMM divided by R square. கரெக்டா? இதுதான் நம்மளோடது. If the masses of each object is doubled, ரெண்டு மாசையும் நான் டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னா 4m square divided by R square இருக்குமா? And distance between them is halved. So distance நான் பாதி பண்ணிட்டேன் அப்படின்னா r by 2 the whole square னு கிடைக்கும். அப்ப புது ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க பசங்களா. இது ஒரு டபரா question. So new force will be 4gm square into 4 divided by r square. So 16gm square divided by r square, that is your old force F0. Correct? So the correct answer is option 1. Okay ba? A is the correct answer. So physics la எல்லா क्वेश्चनமே வந்து ஐயோ தெரியாம கேட்டுட்டாங்களே அப்படிங்கற மாதிரிலாம் இருக்காது பசங்களா. It will be very very easier. Okay, அந்த क्वेश्चन ஒரு டைம் ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கனாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். Okay, next question போலாம். Two masses m and 4m are kept at the distance of 12 meter apart. Okay ma'am, m 4m இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு, a small particle of mass m is to be placed so that the net gravitational force becomes 0. அதாவது ஏதோ ஒரு இடத்துல இந்த குட்டி மாஸ் கொண்டு வந்து பிளேஸ் பண்றப்ப இந்த இடத்துல நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கான்? 0வாக இருக்கு. தட் இஸ் யுவர் நல் பாயிண்ட். நல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எம்மில் இருந்து அந்த நல் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க பசங்களா. இதுக்கு ஈஸியான ட்ரிக் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஸ்மாலர் மாஸ் டிவைடட் பை மைனஸ் என்னது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா இன்டு டோட்டல் டிஸ்டன்ஸ். ரைட்? அப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கு? எம் எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா 1/3 into 12. ஸோ 1s are 4s are. ஸோ 4 மீட்டர் அப்படிங்கிறது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அப்போ கேபிட்டல் எம்ல இருந்து 4 மீட்டர் நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மால் மாஸை உங்களுக்கு நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஓகே, டன். ஸோ 20th question பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி 20th question. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி 20th question. ஈஸியாக இருக்கடா? மார்க்ஸ் நோட் பண்ணிட்டு தானே வரீங்க. 3 particles of identical masses m are kept at the vertices of an equilateral triangle. So equilateral triangle அப்படின்னா என்னவாக இருக்கும் மேம்? ஆல் சைட்ஸ் நம்ம ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பசங்களா? 60 டிகிரிஸாக இருக்கும். இந்த மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா? 60 டிகிரிஸ் 60 டிகிரிஸ் 60 டிகிரிஸ். இதோட லென்த் வந்து a அப்படின்னு கொடுத்துட்டு the gravitational force of attraction on any one of the particle. இந்த இடத்துல m, இந்த இடத்துல m, இந்த இடத்துலயும் m. ஏதோ ஒரு பார்ட்டிக்கல்ல கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட கிராவிடேஷன் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ இந்த பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இப்படி அட்ராக்ட் ஆகுமா? இது இப்படி அட்ராக்ட் ஆகுமா? ரைட்? ஸோ இதுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கோ அதுதான் இதுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாஸ், டிஸ்டன்ஸ், ஆங்கிள்ஸ் ஆர் எவ்ரி திங்ஸ் ஆர் சேம். கரெக்ட்? அப்போ இதோட ரிசல்டன்ட்டை இப்படி எழுதலாமா? இதுதான் எஃப் ரிசல்டன்ட். அப்போ எஃப் ரிசல்டன்ட் சேம் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? வாட் வி வில் பி ஹேவிங்? வி வில் பி கெட்டிங் அன் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 2f cos theta by 2. ஞாபகம் இருக்கா? ஸோ 2f வந்து gm square divided by a square cos 60 by 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2gm square a square that is √3 by 2னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் 2 is a correct one. ஈஸியா இருக்கா? Now, so these are the easiest things you people know. Now, எத்தனை question correct, எத்தனை question தப்புன்னு எனக்கு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ல சொல்லுங்க.
Okay, so 19 out of 20 ma'am, 18 out of 20 ma'am. பசங்களா அந்த தப்பா எழுதிருக்க क्वेश्चन கான்செப்டோட ஒரு டைம் ரிவ்யூ பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்க क्वेश्चन இப்படி எல்லாம் வந்தா இப்படி எல்லாம் வந்தா இப்படி அப்படிங்கற மாதிரி ஒரு பிளானும் வெச்சுக்கங்க. ஓகேவா? So that will be fine. Okay? Yes. So 21st question போலாமா? இதுவும் ஒரு மொக்க question பசங்களா. இதுக்கு அப்புறம் வர்ற எல்லாமே it is more like a மொக்க question. Okay? So start பண்ணலாம். Two particles of mass equal mass m and goes around a circle of radius r. ஓகேவா? So merry go round மாதிரி. நீங்க இந்த merry go roundலாம் பார்த்திருக்கீங்களா? merry go round. இதோட ரேடியஸ் r ஆமா. இங்க ஒரு மாஸ் இருக்கான். இந்த பக்கம் ஒரு மாஸ் இருக்கான். இது வந்து இப்படி அழகா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு மாஸுக்கு நடுவுல இருக்க கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? that is your 2r. கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்ன கேக்குறாங்கன்னா the speed of each particles with respect to the center is velocity என்னன்னு கேக்குறாங்க. பசங்களா we people know that is attraction will be equal to centripetal force. So gm square divided by 2r the whole square is equal to m into v square divided by what is it? That is your r square. Sorry, r. Correct? இது ரெண்டும் cancel ஆயிடுச்சு அப்படினா இங்க ஒரு m இங்க ஒரு m cancel ஆயிடும். gm 4r is equal to v square. root இந்த பக்கம் வந்ததுனா என்ன ஆகும் பசங்களா? You will be getting gm divided by 4r the root whole root அப்படினு கிடைக்கும். Option 1 is the correct one. Okay? Yes. So இந்த மாதிரி மாடலுக்கெல்லாம் centripetal force ஓட நம்ம ஈக்குவேட் பண்ணனும் அப்படிங்கறதை நீங்க மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சிட்டே இருக்கணும். Okay? அடுத்து போலாமா? இதுவும் ஒரு டப்ரா question பசங்களா. This is also a டப்ரா question. Okay? Let us see. If the earth shrinks to half of its present radius, ஓகேவா? RE ஆ இருந்தது, இப்ப RE by 2 ஆ மாறி இருக்கு. And எர்த்தோட மாஸ் எப்படி இருக்கு? reduced to half ஆக இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நியூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரிஜினல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னது? gme divided by re அப்படின்னு கிடைக்குமா? re squared actually. இதான ஃபார்முலா. அப்ப இப்ப புதுசா என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. So this will be mv by 2. இந்த இடத்துல re by 2 the whole squared. So this will be like 4gme divided by 2 into re squared. 1s are 2s are. So that will be 2 into volt g. அப்ப என்ன ஆகுது? நம்மளுக்கு 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? it is increasing twice the time அப்படின்னு அர்த்தம். Okay? So fine. Super. Good. பசங்களா எவ்வளவு டீச்சர்ஸ் நாங்க கத்துனாலும் சரி, நீங்க அதை உள்வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் நாங்கள் வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் 10 மணி நேரம் அதை படிக்கணும். ஓகே? ப்ளீஸ் ஐ எம் பெக்கிங் யூ, படிங்க. ஓகேவா? தப்பு சரி அதெல்லாம் ரெண்டாவது. கான்செப்ட் மண்டையில் ஏறுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஃபார்முலா மண்டையில் நிற்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. நீ எல்லா கொஸ்டினும் கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறதான் அவசியம். அதுக்கான ப்ராக்டிஸ் நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே? ஸோ ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களோட 100% கொடுங்க. that will help you. ஓகே? நெக்ஸ்ட், the weight of a body at a surface of earth is 18 Newton. ஓகேவா? ஸோ சர்ஃபேஸில் இருக்கிறப்ப நம்மளோட வெயிட் ஃபோர்ஸ் என்னது? 18 நியூட்டனாக இருந்திருக்கு. ஓகேவா? நைஸ். ஸோ எம்ஜி வந்து 18 நியூட்டனாக இருக்குன்னு கொடுத்துட்டு the weight of the body at an altitude of 3200 kilometer above the earth surface. ஓகேவா? r plus h ஆக இருக்கிறப்ப நம்மளோட வெயிட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கான்? எப்படி இருக்குன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க பசங்களா. ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? we people know the formula, right? It is very simple. So that will be like, how you will be identifying it? So force can be written as எப்படி எழுதலாம்? ஃபார்முலா உங்களுக்கு தெரியாத ஃபார்முலா இல்ல. that is mg into 1 plus h divided by r power minus 2 அப்படின்னு வரும். ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலாலாம்? டேய் இந்த ஃபார்முலாலாம் எங்க இருக்குன்னு கேட்டு என் மனசை நோகடிச்சிடாதீங்க. இந்த ஃபார்முலாலாம் இருக்கு, போய் ஒன் ஷாட்டை பாருங்க. ஓகே? டன். ஸோ அப்போ mgக்கு பதிலாக 18 எழுதலாமா? 1 plus h வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3200 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர் பவர் மைனஸ். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இது 1s are 2s are. ஸோ இதை கீழே எடுத்துட்டு வந்தோம்னா என்ன ஆகும் பசங்களா? வாட் இட் வில் பி ஹேப்பனிங்? 1 plus 2 by 1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா இல்லையா?
yes or no? பார் தப்பா எழுதுறோம் பார். இது என்ன நடக்கும் நம்மளுக்கு? so 2 plus 1 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? so this will become 18 3 power 2 3 by 2 whole power minus 2. அப்ப இத வந்து cross இத வந்து நம்ம reciprocal எழுதுனோம்னா மைனஸ் போயிடுமா? so 18 into 4 divided by 9 அப்படின்னு கிடைக்கும். 1s are 2s are, so 2 4s are 8, so 8 Newton is a correct answer. 8 Newton is a perfect answer. Bingo பசங்களா. அடுத்த question போலாமா? 24th question. so let's get started. okay, அப்ப பாருங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எழுதவே 23 क्वेश्चनக்கு நமக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. பார்த்து எழுதுங்க. அப்ப நீங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லாம டக்கு டக்குன்னு எழுதுறப்ப எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஓகே? எஸ். சோ எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாடா? எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டீங்களா? செஷனை லைக் பண்ணிட்டீங்களா? அப்படியே சாட்ல ஒரு யோவும் ஃபயரும் போட்டுருங்க பார்க்கலாம். Let's get the next one. The body of weight W is projected vertically from the earth's surface and reaches the height. ஓகேவா? ஸோ நார்மலாக எர்த்தோட ரேடியஸில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்னவாக இருக்கு? W இருந்தது. ஒரு ஹைட்டுக்கு வந்து நம்ம தூக்கி வீசுறோம். எப்படி? இஸ் ஈக்குவல் டு 9 times ஆஃப் த எர்த்ஸ் ரேடியஸ். எவ்வளோ ஹைட்டுக்கு வீசியிருக்கோம்? 9r அப்படின்னு வீசுறப்ப அதோட நியூ வெயிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் மறுபடியும் சால்வ் பண்ணணுமா பசங்களா? ரைட்? புரியுதா? கிவன் எடுத்துட்டு சால்வ் பண்றப்ப அது ஈஸியா இருக்கும். கிவன் எடுக்காம நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப திரும்ப அதே வெயிட் ஃபோர்ஸ் எழுதலாமா? 1 plus h divided by r whole power minus 2. இதுல எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா w. இந்த இடத்துல 1 plus 9r divided by r. so இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா what happens over here? so w 10 power minus 2. so this will become, இது என்னவா இருக்கும்? w by 100 அப்படின்னு கிடைச்சிருக்கும். so option 2 is a correct one. option 2 is a correct one. அப்ப இந்த பிராக்டிஸ் தானே நீங்க வளர்த்திக்கணும். கிவன் டேட்டா எடுத்துட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபார்முலா வரும்னே தெரியாது. ஏன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க. வெயிட் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு ரேடியஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சிம்பிள், இந்த ஃபார்முலா ஷீட் வேணும். அதை வச்சு நீங்க வருஷம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் வருஷம் ஒரு நாள் அப்படிங்கிறப்ப இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ 25th question போலாமா? இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தாண்டா இருக்கும். ஓகே? ஸோ now assertion, a pendulum clock when taken to Mount Everest becomes faster. Mount Everestனா என்னது? எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து அதிகமா இருக்கு, ஒரு ஆல்டிடியூட்ல இருக்கு. ஓகேவா? அப்ப அதோட டைம் பீரியட் அதிகமா இருக்கு ஒரு ஆல்டிடியூட்ல இருக்கிறப்ப. அதுக்கு ரீசன் என்னன்னா the value of g is less at the Mount Everest than in the surface of Earth. ஸோ ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கிறது தான் இதோட ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களா, நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை ஜி. ஸோ டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஜி. And we people know g is acceleration due to gravity is inversely proportional to the radius. அப்ப ஈக்குவேட்டார் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் பசங்களா? நம்மளுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஜி என்ன ஆகும்? நம்மளுக்கு ஹைட் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஜி குறையும். அப்போ ஜி குறைஞ்சது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பெண்டுலமோட டைமிங் வந்து என்ன ஆகுது? அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? Okay, so reason is correct. Reason வந்து என்னது? நம்மளுக்கு correct. Okay, so reason is correct and option B is a correct. Okay, so option B is a correct one. அடுத்தது போலாமா? Shall we roll for the next one? 26. So 26ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க பார்க்கலாம். What is the 26th question? The radii of circular orbits of two satellites A and B are 4r and r. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஆர்பிட் வந்து எப்படி இருக்கு? 4rல இருக்கு. ஓகேவா? இன்னொன்று ஆர்பிட் வந்து எப்படி இருக்கு? வெறும் rல இருக்கு. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஸ்பீட் ஆஃப் சேட்டிலைட் A is,
ஸோ ஸ்பீட் ஆஃப் VA வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3V அப்படின்னு கொடுத்தா சேட்டிலைட் பியோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்லா V இருக்குது அப்படின்னா இது ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னு அர்த்தம். We people know what is your formula? It is very easy தானே. See listen, 4R ஆக இருக்கிறப்ப 3V ஆக இருந்திருக்கு, R அப்படிங்கிறப்ப என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். We people know V is equal to root of GM divided by R அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஸோ GM அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், ரேடியஸ் மட்டும்தான் மாறுது. அப்போ VB divided by VA அப்படிங்கிறப்ப என்னாகும் root of RA divided by RB அப்படின்னு கிடைக்குமா? ஸோ root of RA என்னது பசங்களா? That is your 4R divided by R. Correct? So that will be 2. Yes or no? So VB is equal to 2 into VA. VA என்ன கொடுத்திருக்காங்க? That is 3V அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So that is 6V. So the correct answer is option 3. The correct answer is option 3. Okay? The correct answer is option 3. புரியுதா பசங்களா? The correct answer is option 3. Okay? Done. Yes. So the next question. A satellite of mass m is in a circular orbit. Circular orbit la irukku 3RE. Okay va? Adoda radius eppadi irukan 3RE அப்படினு இருக்குன்னு கொடுத்துட்டு the mass of earth, the radius of RE வந்து earth oda radius னு சொல்லிட்டு how much additional energy is required to transfer the satellite of an orbit from of 9RE. அதாவது 3RE இலிருந்து 9RE ஆக மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு அடிஷ்னல் எனர்ஜி நம்ம கொடுக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ ஹவு மச் அடிஷ்னல் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குமா இனிஷியல்ல, இதுக்கு ஒரு எனர்ஜி ஃபைனல்ல இருக்குமா? ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த சேஞ்ச் இன் எனர்ஜி, தட் இஸ் E final minus E initial. ஸோ நம்ம பேசுறது என்னது பசங்களா? இட் இஸ் பியூர்லி யோர் எனர்ஜி. கரெக்டா? அப்போ என்ன எழுதலாம்? So change in energy can be written as, so GMM divided by, correct? Minus irukkanum. GMM divided by what will be the value? That is your 9R ஆக இருந்திருக்கணும். correct? 9R ஆக இருந்திருக்கணும். So minus GMM divided by R ஆக இருந்திருக்கணும். correct? So 3R ஆக இருந்திருக்கணும். அப்ப GMM divided by R வெளியே எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? You will be getting, so R உள்ளே இருக்கு அப்படின்னா you will be getting, so R வெளியே இருக்கு அப்படின்னா 1/9 minus 1/3 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? அப்போ இதை சால்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா என்ன ஆகும் பசங்களா? வாட் யூ வில் பி கெட்டிங்? வாட் யூ வில் பி கெட்டிங்? சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ வில் பி கெட்டிங்? ஆன்சர் பண்ணுங்க. ஹாய் ருத்ராம்பிகா. ஹாய் ஹாய், நைஸ் நேம். என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Very simple. Done. Right? It is completely done. Done and dusted. அடுத்த question போலாமா? So the next question. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க பார்க்கலாம். What is given? எழுதிக்கோங்கடா, எழுதிக்கங்க. ஓகே, எழுதிக்கங்க எழுதிக்கங்க. பசங்களா, கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியோட ஃபார்மேட் இஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எனர்ஜியோட ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு என்னது ரொம்பவே முக்கியம். அப்படியே ரேண்டமாக நம்மளால என்ன பண்ணிட முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. புரியுதா? வி கான் டேக் இட் ஸோ ரேண்டம்லி. அப்படியே ரேண்டமாக நம்மளால என்ன பண்ணிட முடியாது, எடுத்துட்டு போயிட முடியாது. புரியுதா பசங்களா? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ a question. இங்க இருக்கிறது என்னது நம்மளுக்கு? வாட் வி ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் ஓவர் ஹியர்? சி லிசன் பார், அதாவது ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ சி லிசன், எனர்ஜியோட ஃபார்மேட் என்னது பசங்களா? போய் இன்னைக்கு புக் எடுத்து இதை படிக்கிறீங்க. ஓகேவா?
mm into 1 by 9r minus 1 by 3r. இதுதான் கரெக்டான எக்ஸ்பிரஷன். யாராச்சும் ஒருத்தங்க வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். no one is saying. I'm very upset. அப்போ -2 divided by 9rனு கிடைச்சிருக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணுறப்ப மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணுறப்ப gm divided by 9rனு மட்டும் இருந்திருக்கும். அதுதான் ஆப்ஷன் 4. ஓகேவா? அதுதான் கார்த்திக், அதுதான் பரவாயில்ல. யூ செட் ரைட். ஐ நீட் சம்ஒன் டு சே. ஐ வாஸ் திங்கிங் என்னடா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். ஃபார்முலாஸில் உங்களுக்கு விளையாட தெரியணும், இல்லாட்டி கஷ்டம். புரியுதா? ஸோ எனர்ஜியோட ஃபார்மேட் என்னது? திருப்பி சாட்ல எல்லாரும் சொல்லுங்க. GMM டிவைடட் பை 2R. GMM டிவைடட் பை 2R. ஏன்னா கைனெட்டிக் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேர்த்துறப்ப தான் நம்மளுக்கு டோட்டலான ஒரு எனர்ஜி கிடைக்கணும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? டன். அப்போ யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்போ ஒரு எனர்ஜி நம்மளுக்கு பாதி மட்டும்தானே இருக்கும். புரியுதாடா? பாதி மட்டும்தானே இருக்கும். ஓகே, ஸோ 4 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க, இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வைங்க பசங்களா. உங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு சேட்டிலைட்ஸில் வந்து இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் மார்க் தட். Now next question. இது ஒரு சூப்பர் question பசங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச question. பார்க்கலாம். Knowing that mass of moon is m divided by 81, where m is the mass of earth, find the distance of the point from the moon where the gravitational field due to earth and the moon cancels each other. அப்படின்னா என்ன அர்த்தம்? null point என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து m by 8, இது m. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து given that the distance between the earth and the moon is 60r. ஸோ 60r ஆக இருந்தது அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் எந்த பொசிஷனில் வைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு நல் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பசங்களா, நல் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல உங்களுக்கு மாஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதா? they have given the values. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நார்மலாக எப்பவும் போல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ m நம்மளுக்கு இன்னொரு m என்னது பசங்களா? m by 81. கரெக்டா? அப்போ 81x² is equal to gmm divided by, ஸோ இது வந்து நம்மளோட அந்த x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னது பசங்களா? 60r minus x the whole square எழுதலாமா? இதை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த ஈக்குவேஷன், நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஈக்குவேஷன். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா 81x² is equal to 60r minus x the whole square. ஓகே, அப்போ ரெண்டு இடத்துலையும் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 9x is equal to 60r minus x. ஸோ 10 is equal to 60r அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக 10 is equal to 60rனு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும் நம்மளுக்கு? வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர்? ஃபைனல் ஆன்சர் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்? x will be equal to 60r divided by 10. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா x is equal to 6r அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் 3 தான் கரெக்டு பசங்களா. கிராவிடேஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி நீங்கள் படிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. இந்த பேஜில் எவ்வளோ பேர் எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ கொஸ்டின்? ஸோ 28 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். எத்தனை பேர் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். புரியுதா? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஹாய் செல்வராஜ், வெல்கம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 27 out of 28 மேம். ஓகே, அந்த ஒரு மார்க் உங்களுக்கு எதில் போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராவிடேஷனல் கொஷனில் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The escape velocity for the earth is VE. The escape velocity for a planet whose radius is 1/4. ஓகேவா? ஸோ எர்த்துக்கு விஇயா இருந்தது, அதுவே இன்னொரு பிளானட்டுக்கு, ஓகேவா, இன்னொரு பிளானட் பிக்கு நம்ம விஇபி எப்படி இருக்காமா? 1/4 டைம்ஸ் ஆஃப் எர்த்தாக இருக்கான். ஓகேவா? கவனிங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தட். அதுதான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வென் ரேடியஸ் என்ன ஆகுது பசங்களா? ஆர்இ வந்து என்ன ஆயிடுச்சு? 1/4 ஆர்இ ஆக இருக்கு. ஸோ மாஸ் என்ன ஆயிடுச்சு? mass is 1/2 mass அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to identify. escape velocity ஓட equation என்னது? root of 2gm divided by r. அப்போ new escape velocity என்ன ஆகும்? 2 into gm/2 divided by
r/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 into v அப்படின்னு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. எத்தனை பேர்த்துக்கு ஆப்ஷன் 3 கிடைச்சிருக்கு? கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோமா? இதில் வந்து இதுக்கு தான் ரூட். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட், 3 கிடையாது. ஏன்னா ரூட் வந்து விக்கு கரெக்டு தானே? ரைட், ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட். புரியுதா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? டே அட்டென்டிவாக இருங்க, ஓகேவா? ஃபார்முலா விஷயத்தில் நீங்கள் உங்கள் ஷோபி மேமை நம்பக்கூடாது. யூ பீப்புள் நோ தட். அட்டென்டிவாக இருங்க, இல்லாட்டி முடிஞ்சுது, சோலி முடிஞ்சுது. ஓகே, டன். நெக்ஸ்ட் பாருங்க, பார்க்கலாம். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பிளானட் ஏ இருக்குது, அதுக்கு மாஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. பிளானட் பி எப்படி இருக்கான்? பிளானட் ஏக்கு m/r அப்படின்னு இருக்குது. அதுவே பிளானட் பிக்கு பார்த்தீங்கன்னா பாதி மாஸ் m/2 r/2ன்னு இருக்குங்கிற பட்சத்தில் இதோட எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ரேஷியோவில் இருக்கான்? VA/VB அப்படிங்கிறது n/4 இருக்கு. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரூட் அதான்டா கேட்குறேன், சொல்லுங்க என்ன வரும்? நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு நான் ஐடியா தானே கொடுக்க முடியும். நீ ஏன் சொல்லு? ஐ கேன் கிவ் ஒன்லி த ஐடியா, ரைட்? நீ தானே படிக்கணும். என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? √2 VE அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? √2 VE அப்படின்னு கிடைக்கும். புரியுது இல்லையா பசங்களா? √2 VE. பிகாஸ் இந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க? இந்த இடத்துல 4 வெளியே வருது இல்லை? 4 அப்போ வெளியே எடுத்தோம்னா 2 into GM/r அப்படின்னு எழுதலாம்னு நினச்சிங்க. ஆனால் ஃபார்முலாவில் என்ன இருக்குது பசங்களா? தட் இஸ் 2 GM/r. கரெக்டா? தட் இஸ் 2 GM/r. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 2வை நம்மளால எதுவும் பண்ணவே முடியாது. கரெக்டா? இந்த 2 அப்படியே தான் இருக்கணும். 4 into r மேலே போயிருக்கும். கரெக்டு தானே? அப்போ இது 1s r, இது 2s r. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? √2 into v தான் எழுத முடியும். ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? VE is equal to √2 GM/r. 2 இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் எழுதியிருக்கலாம் 3. ஆனால் 2 உள்ள இருக்கா இல்லையா? அப்போ பாருங்க பசங்களா, ஒரு நிமிஷம் போதும் மிஸ்டேக் ஆகிறதுக்கு, ஒரு செகண்ட் போதும். ஓகே, புரியுதா பசங்களா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். இஃப் திஸ் இஸ் கிளியர், புட் அ யோ ஆன் த சாட் பாக்ஸ். எப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ அது உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரியில் அப்போ ஸ்டோர் ஆகிடும். புரியுதா? அதனால தான் சில இடத்துல உங்களை நான் யோசிக்கிறக்க விடுறது. இனி இதை நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. VE is equal to √2 GM/r. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, எஸ், ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? we have to find the escape velocity. நார்மலாக எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலானது கண்ணை மூடிட்டு எழுதுங்க பார்க்கலாம். √GM/r. கரெக்டா? இப்போ B என்னவாயிருக்கு நம்மளுக்கு? VB என்னவாயிருக்கு? எல்லாம் பாதியாக இருக்கு. யாரு மேம் இவங்கள பாதியாக எல்லாம் செய்ய சொல்கிறா? கரெக்டா? இவனுக்கு நம்மளை எரிச்சல் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க போல. ஸோ திஸ் வில் பிகம், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? இது 2 இது கீழே வந்துடும். சேம் அதே தான், ரைட்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? அப்போ VB is equal to VA. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு 1. அப்போ n will be equal to 4. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் வந்து 4 அப்படிங்கிறது தான். ஏன் சஞ்சய் என்னாச்சு? ஸோ 4 is a correct answer. 1 எப்படிடா? அவங்க என்னோட வேல்யூ கேட்குறாங்க, VB வேல்யூ கேட்கல, என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல. புரியுதா? ஸோ 1 is a correct answer. 4 தான் இதோட ஆன்சர் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் த 31st question.
கிராவிடேஷன் வந்த உடனே பசங்க மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க இல்லையா, அதனால அப்படி இருக்கும். பட் டோன்ட் வரி, ஓகே, டோன்ட் வரி. அப்போ கிராவிடேஷனில் இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் அது இதுன்னெலாம் வரப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்தது. வென் யூ ஃபவுண்ட் அவுட் கிராவிடேஷன் யூ ஆர் லைக் அப்படி தான் இருக்கீங்க. ஓகே, பயப்படாதீங்க பசங்களா, இதையும் சாதிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் GIB 6.0க்குள்ளார இதை நம்ம முடிக்கிறோம். ஓகே, 30 கன்ஃபியூசிங்கா? ஏன் 30 கன்ஃபியூஸ் ஆகுது? டேய் இங்கே பாருங்கடா, why it is getting confused? நீயே சொல்லு. VA என்ன கொடுத்துட்டாங்க? VA வந்து √GM டிவைடட் பை R. VB என்னது பசங்களா? 2 × G. M வந்து எப்படி இருக்கான்? பாதி M. R எப்படி இருக்கான்? பாதியாக இருக்கான். ஆமாவா இல்லையா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, இது மேலே போச்சு அப்படின்னா 2GM டிவைடட் பை R தானே கிடைக்குது. அப்போ VAவும் VBயும் ஒன்று தானே, ஆமாவா இல்லையா? ஸோ VAவும் VBயும் ஒன்று தான். அவங்க N கேட்குறாங்க. அப்போ VA by VB is equal to N/4. இது ரெண்டு என்னது நம்மளுக்கு? ஒரே எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி 1ன்னு வருமா? 1 is equal to N/4. ஸோ N will be equal to 4. இப்போ புரியுதா? பாருங்கடா, ஒரு மொக்கு கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆகுது. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல நம்ம பசங்க கிட்ட. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A satellite is launched into a circular orbit of radius r, ஓகேவா, around the earth, while a second satellite is launched into a circular orbit of radius, இது r, second orbit என்னது 1.02 r அப்படிங்கிறதுல போகிறப்ப the percentage difference in time period of two satellites. ஸோ percentage time period difference அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கிளியராக இருக்கா? அண்ட் டைம் பீரியடுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? இது தெரியாதா மேம்? என்ன மேம் நீங்கள் இது தெரியாமல் இருக்கீங்க? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2Δt divided by t into 100 is equal to 3Δr divided by r into 100. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா Δt divided by t into 100 is equal to r எப்படி எழுதலாம்? r final minus r initial divided by r initial into 100ன்னு எழுதலாமா? எழுதலாமா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்கடா பசங்களா சொல்லுங்க. வாட் they have given? ஸோ 1.02 r minus r divided by r into 100. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்? வாட் will be the answer? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யூ வில் பி கெட்டிங் 0.02 into 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 3/2ன்னு இருக்குது. 1s are 0.01 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ திஸ் வில் பி 0.03 into 100. அப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 3 is your answer. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 is a correct one. Now இதே பேட்டர்னில் தான் 32வும் இருக்குது. வேர் t² is directly proportional to r³. The distance between the sun and earth வந்து r. The duration of year if the distance between the sun and the earth becomes 3r. ஓகேவா, 3r ஆக இருக்கிறப்ப என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம் நம்ம? How we can write this? எப்படி எழுதலாம்? So what happens? இது t1, இது t2. கரெக்டா? அப்போ what we can write? t2² divided by t1² is equal to 3r². கரெக்டா? 3r², 3r³ இந்த இடத்துல r³. So t2² into is equal to t1² into 27 அப்படின்னு கிடைக்கும். 27 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஒரு இயர் டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ t2² is equal to 27ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட். அப்போ ரூட்னா எப்படி எழுதலாம் பசங்களா? 3√3ன்னு எழுதலாமா? 3√3ன்னு எழுதலாமா? ஸோ த ஆன்சர் வில் பி 3. த ஆன்சர் வில் பி 3. எப்படிடா 9? யாருடா அந்த 932க்கு? விஸ்வபிரியா. என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஓகே, புரியுதாடா பசங்களா? புரியும் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. இட் இஸ் 33. ஓகேவா? 33 என்ன கொடுத்துருக்காங்க? த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான்
எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பாடி, அந்த பாடி என்னதுங்கிறது முக்கியம் இல்லை, பிளானட் என்னது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ m power 0, anything power 0 will be 1, கரெக்டா? anything power 0 will be 1, right? anything power 0 will be 1. So 34th question பாருங்க, the change in the value of g at the height h above the surface of the earth is same. ஓகேவா? அதாவது change in the value of g என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். listen. ஸோ அவங்க கொடுத்துட்டு as at the depth, ஓகேவா, below the surface of the earth, அதாவது ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஜியும் ஒரு பர்டிகுலர் டெப்த்தில் இருக்கக்கூடிய ஜியும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த ஹெச்சுக்கும் டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஹெச்சுக்கும் டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. எழுதிடலாமா? இப்போ தானே சொல்கிறாங்க GH is equal to GD. ஃபார்முலா தெரியுமில்லடா? என்னென்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். G into 1 minus 2H divided by R is equal to G into 1 minus R by D by R. So G cancel ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? R minus 2H divided by R is equal to R minus D divided by R. இது ரெண்டும் cancel ஆயிடும். And இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா R minus R minus 2H is equal to minus D. So இது cancel ஆயிடும். minus minus cancel ஆயிடுச்சு அப்படின்னா D will be equal to 2H அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். D will be equal to 2H. அப்போ மேலே வந்து H, கீழே வந்து 2H அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு இடத்துலையும் ஆக்சலரேஷன் அட் அன் ஆல்டிடியூட், ஆக்சலரேஷன் அட் த டெப்த் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா பசங்களா? டன். நெக்ஸ்ட் போலாமா? இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப நிறைய பேர் அப்படியே டக்குன்னு லைட்டாக பதறுவாங்க. ஆனால் இது ஒரு மொக்க டபரா கொஸ்டின். ஓகேவா? அது என்னன்னு பார்த்துடலாம். த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மாஸ் கொடுத்துட்டாங்க. இஸ் ரைஸ்டு டு அ ஹைட் ஆஃப் NR. அதாவது ஹைட் என்னது? NR அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஸோ நார்மலாக இனிஷியலில் எங்கே இருக்குது? எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்திருக்கு. அதை இப்போ நம்ம எங்கே ரைஸ் பண்ணியிருக்கோம்? NR அப்படிங்கிறதுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அதோட சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசங்களா, இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? that will be, so change in potential is equal to minus GMM divided by R plus NR. கரெக்டா? R plus NR. அடுத்தது நெக்ஸ்ட் பிளஸ் சர்ஃபேஸில் இருக்கிறப்ப என்னது நம்மளுக்கு? தட் இஸ் யுவர் R, ரைட்? தட் இஸ் யுவர் R. ஓகேவா? தட் இஸ் யுவர் R. கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா. இப்போ நான் கிளியராக எழுதிட்டேனா? ஓகே ஓகே இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஃபைனலில் எங்கே இருக்குது? ஆரில் மேலே இருக்குது, ஒரு ஹைட்டில் இருக்குது. இது ரெண்டுத்துலேருந்து ஆரை வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ திஸ் வில் பிகம், ஸோ ஆரை வெளியே காமனாக எடுத்தோம்னா GMM டிவைடட் பை N plus 1 into R அப்படின்னு எழுதலாமா? ப்ளஸ் GMM டிவைடட் பை R, ரைட்? எழுதலாமா பசங்களா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு இந்த இடத்துல. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ காமனாக இதெல்லாம் வெளியே எடுக்கலாம். GMM டிவைடட் பை ஆரை வெளியே எடுத்தோம்னா 1 by N plus 1 minus 1 by R எழுதலாமா? மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா, ரைட்? அப்போ இந்த இடத்துல N. ஆமாவா இல்லையா பசங்களா? இஸ் தட் ஃபைன்? ஸோ திஸ் வில் பிகம் 1. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? யூ வில் பி கெட்டிங், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே எழுதுறேன், யூ வில் பி கெட்டிங் minus GMMR, ஓகேவா, இன்டூ வாட் வி வில் பி கெட்டிங்? N டிவைடட் பை N plus 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் எழுதியிருக்காங்க, which is G is equal to GM divided by R square. அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? மைனஸ் M R square divided by R into N divided by N plus 1. ஸோ ஆறும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னது நம்மளுக்கு? ஆப்ஷன் 3 இஸ் யோர் கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர்த்துக்கு ஆப்ஷன் 3 வந்திருக்கு? புரியுதா பசங்களா? கிளியராக இருக்கா? இஸ் திஸ் கிளியர்? ஸோ பசங்களா, அவுட் ஆஃப் 35 வாட் இஸ் யுவர் மார்க்? அவுட் ஆஃப் 35 வாட் இஸ் யுவர் மார்க்? அவுட் ஆஃப் 35 சொல்லுங்க. ஏன்னா அடுத்தது இன்னொரு 15 கொஸ்டின் தானே இருக்கு. ஸோ 15 கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் பசங்களா. அடுத்தது போலாமா?
nice. Okay, yes, next question. A plank, okay va, inga gavaninga enna kuduthirukanga appadina, a bullet when passes through plank loses 1/50 of its velocity. Starting la u appdinu irundha velocity, bullet வந்து என்ன ஆகுது, நிறைய planks தாண்டி போறப்ப final velocity என்ன ஆகுது, 1/50 of initial velocity ன்னு கொடுத்துட்டு minimum number of planks required to stop the bullet. என்ன கேட்டிருக்காங்க, n கேட்குறாங்க. உங்களுக்கு நான் hint சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன், which is n is equal to u square divided by, ஞாபகம் இருக்கா, u square minus v square. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்ட் தானே? சத்தியா, இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம பயவுள்ளைங்க தான், நம்ம படிக்கிற லட்சணம் அப்படி. ஓகேவா, இட் இஸ் த திங் வி ஆர் ஸ்டடிங், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி. என்ன ஆகுதா, losses 1/50th of its velocity. ஓகேவா, ஸோ losses 1/50th of its velocity உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, ஸோ ரெக்கவர் ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும். 0 ஆகிறதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. 0 ஆகிறதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. which will be u square அப்படியே இருக்கும், u square அப்படியே இருக்கும், minus 49/50 the u whole square எழுதலாமா? எழுதலாமா? டே இதை அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், you people can't substitute it directly. ஓகேவா, இது நீங்கள் என்ன பண்ண முடியாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இனிஷியலில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, யூவாக இருந்தது இப்போ 1/50 யூவாக குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளவு தான் இருக்குது இப்போ ஃபைனல் வெலாசிட்டி, 49 divided by 50 யூவாகத்தான் இருக்கும். கரெக்டா, அதைத்தான் இங்கே எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? இந்த ஒரு ஸ்டெப் நீ கரெக்டாக போட்டு சால்வ் பண்ண அப்படின்னா முடிஞ்சுது. யூ ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 2500 divided by 99 கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 26. புரியுதா? இங்கே பாருங்க, குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு இருக்குன்னு கொடுக்கல, குறைஞ்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 1/50 ஆஃப் இனிஷியல் குறைஞ்சது அப்படின்னா பேலன்ஸ் நம்ம கிட்ட என்ன இருந்திருக்கும், 49/50 ஆக இருந்திருக்கும். புரியுதா? இதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ஒர்க். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது, இல்லாட்டி முடிச்சுட்ருவாங்க நம்மள அப்புறம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா, இது ஒரு மொக்க கொஸ்டின், இது யூ பீப்புள் வில் பி டூயிங். ஸோ 37th கொஸ்டின். ஓகேவா, ஸோ 37th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 2 force acting in the opposite direction அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, F1 minus F2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், that is 10 Newton அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு if they act at right angles to each other, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி ரைட் ஆங்கிள் டு ஈச் அதராக இருக்குது அப்படின்னா the resultant will be like F net will be equal to 50 Newton அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The magnitude of the forces will be. It's very simple. So F net ஓட ஃபார்முலா என்னது பசங்களா, root of F1 square plus F2 square னு வரும். when cos theta is 90 அது ஹோலாக நம்மளுக்கு 0 ஆகிடும். கரெக்ட் தானே? அப்போ this is equal to 50. Yes or no? So this is equal to 50 is equal to root of F1 square plus F2 square. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் மாற்றி நம்ம சால்வ் பண்ணி எடுக்கிறனால உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஆன்சர் வில் பி லைக் 40 and 30, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. நான் எக்ஸ்பிரஷனை எடுத்து கொடுத்துட்டேன், சால்வ் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. பண்ணுவீங்களா பசங்களா? பண்ணுவீர்களா? செய்வீர்களா? So 38th question. Okay, well, let us see what is in the 38th question. The bullet of mass 10 gram. Okay, well, the bullet of mass 10 gram is fired vertically upward. Okay, well, 10 gram அப்படிங்கிற புல்லட்டோட weight வந்து என்ன ஆகுது, that is 10 into 10 to the power minus 3 kilogram. ஓகேவா, அது என்ன ஆகுது, மேலே அப்வர்டாக வந்து நம்ம ஃபயர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஸ்க்கு, இந்த டிஸ்க்குக்கு ஒரு மாஸ் இருக்குமா, இந்த மாதிரி புல்லட் வெயிட் இருக்கிறத இப்படி ஃபயர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கோட மாஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1 kg அப்படின்னு கொடுத்துட்டு எலாஸ்டிக்கலி அப்படின்னா என்னது, போய் பட்டு ரீபவுன்ஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ போய் பட்டு ரீபவுன்ஸ் ஆகுது. ஓகேவா, மேத்ஸ் ட்ரிக் 3, 4, 5.
ஓகே போய் பட்டு கீழே வருது அந்த மாதிரி கொடுத்துட்டு புல்லட்டோட வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க 50 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டு எவ்வளவு புல்லட் இப்படி போய் பட்டுட்டே இருந்தா ஒரு செகண்டுக்கு இந்த பிளேட் வந்து கீழே விழுகாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிளேட் வந்து இப்படி கீழே வந்துட்டே இருக்குமா, ஒரு புல்லட் போய் அடிக்கிறப்ப இப்படி டக்குன்னு மேலே போகுமா, மறுபடியும் இப்படி புல்லட் வந்து இடிக்கிறப்ப அப்போ எவ்வளோ புல்லட் இடிச்சுது அப்படின்னா இது வந்து கீழே விழுகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசங்களா இதுக்கு யூ பீப்புள் ஹாவ் அ டைரக்ட் ஃபார்முலா, ரைட்? ரொம்பவே டைரக்டான ஃபார்முலா இருக்கு. ஸோ F is equal to 2mnv எழுதலாமா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா ப்ளீஸ் don't forget this, ஓகேவா? because F is equal to mg. F அப்படிங்கிறது இங்கே என்னது பசங்களா, நம்மளுக்கு மொமெண்டம் சேஞ்ச்னால கிடைக்கிறது. எலாஸ்டிக் அப்படின்னாங்க 2m, நம்பர் ஆஃப் புல்லட் அப்படிங்கிறப்ப n into v is equal to mg. புரியுதா? அப்போ n வேணும் அப்படின்னா mg divided by 2m into v அப்படின்னு கிடைக்கும். ஓகே டே இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடாதீங்கடா. ஒன்று புல்லட்டோடது, இன்னொன்று டிஸ்கோடது. மேலே இருக்கிறது டிஸ்க்கு. ஸோ 1 into 10, கீழே இருக்கிறது 2 into m என்னது, இந்த இடத்துல t இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து m என்ன கொடுத்துருக்காங்க, 10 into 10 to the power minus 3 into v வந்து 50. ஓகே அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will be getting 10 as your answer. எத்தனை பேர்த்துக்கு ஆன்சர் 10 கிடச்சிருச்சு? 10 கிடச்சிருச்சா? 10 கிடைக்கணும், வேற வழியே இல்லை, 10 கிடச்சிதான் ஆகணும். ஓகே ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் அ ஃபார்முலா வி வில் பி யூசிங். புரியுதா? ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல mg. புரியுதா? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் எலாஸ்டிக்கல் அப்படிங்கிறப்ப 2mv டிவைடட் பை டைம். நம்ம இது வந்து ஒரு புல்லட்டுக்கு, அப்போ n நம்பர் ஆஃப் புல்லட்னா n இஸ் ஈக்குவல் டு m into g. இது வந்து டிஸ்க்கு, this represents bullet. ஏன்னா புல்லட் தானே நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்குது, it is creating a momentum change, ரைட்டா இல்லையா? next is botany. ஓகேவா? next is botany. so see listen, 2 blocks. அடுத்த question பாருங்க. 2 blocks A and B of masses MA is equal to 1 kg, MB is equal to 2 kg. ஓகேவா? MA வந்து நம்மளுக்கு 1 kgன்னு கொடுத்துட்டு MB என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா, 3 kgன்னு கொடுத்துட்டு are kept in the table as shown in the figure. The coefficient of friction A. next see listen, அவ்வளோதான் பசங்களா. give me another 15 to 20 minutes, நான் முடிச்சிடுறேன். ஓகே டன். ஸோ இந்த மாதிரி டேபிள் கொடுத்துட்டாங்க. இது 1 kg, இது வந்து 3 kg. ஓகேவா? இதை கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா, தட் இஸ் 0.2 அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தான். இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கணும். கரெக்டா? த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் F that can be applied on the block B horizontally so that the block A is not slide over the block B. ஓகேவா? block A கீழே விழுகாம நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். நம்ம இதுதான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதலாமா? ஸோ F minus F1 is equal to nu is equal to total mass into acceleration எழுதலாமா? ஸோ ஃபோர்ஸ் அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. நியூ வந்து நியூ mg அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமா பசங்களா? F1 எதனால கிடைக்குது, இந்த பிளாக்னால கிடைக்குது, அதனால அப்படி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது 3 + 1 into ஏன்னு எழுதலாமா? அப்போ F minus 0.2 into 3 into 10 இஸ் ஈக்குவல் டு 4 into A. ஆமாவா இல்லையா? ஸோ F minus what it is 2648. ஆமாவா இல்லையா பசங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கு இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் வேணுங்கிறப்ப 4A + 6 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் ஆக்சிலரேஷன் தான் நம்மளுக்கு தெரியலையே. ஆக்சிலரேஷன் எப்படி மிஸ்டேக் ஆகும்? ஆக்சிலரேஷன் மிஸ்டேக் ஆகாது, பிகாஸ் வி நோ ஃபார்முலா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டூ ஜி. ஞாபகம் இருக்கா? அப்போ 0.2 into 10 அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் யுவர் 2 m/s². ஆமாவா இல்லையா? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ F will be equal to 4 into 2 plus 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. கரெக்டா? ஸோ 8 plus 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? ஸோ what will be the value? What will be the value? நீ எங்கேயாச்சும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோமான்னு பாருங்க.
6.3 இந்த இடத்துல 3 இதானே F1 3 பிளாக்கு mu into m into g கரெக்ட் தானே next class now next class என்னதுடா what is your next class எனக்கு தெரியலையே what is your next class so பசங்களா இங்க ஏதோ ஒரு குட்டி பிழை இருக்கு என்ன பிழைன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் what is the பிழை ஓகே இந்த இடத்துல சொல்லுங்க because 16 is the correct answer இங்க எங்கேயோ நம்ம வந்து ஒரு சின்ன பிழை நடந்து விட்டது that is your 4 correct இந்த இடத்துல F1 என்னதுடா F1 will be nu into m into g கரெக்ட்டா so nu வந்து நமக்கு F1 அப்படிங்கிறது இங்க இருக்குது கரெக்ட்டா அப்ப இங்க இருக்கு அப்படினா 0.2 into 3 plus 1 into that will be so g into 10 பசங்களா ஏன்டா அது சொல்லவே இல்ல you people இங்க பாரு இது வந்து டோட்டல் மாஸ் கரெக்ட்டா ஏனா F1 அப்படிங்கிறது எங்க இருக்கிற ஃபிரிக்ஷன் நமக்கு இங்க இருக்க ஃபிரிக்ஷன் அப்ப இங்க இருக்கிற ஃபிரிக்ஷனுக்கு யார் காரணம் இந்த 1 மாஸும் காரணம் 3 மாஸும் காரணம் ஆமாவா இல்லையா அப்ப நமக்கு இங்க என்ன நடக்கும் இங்கடா क्वेश्चन காண இங்க இருக்கு அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பசங்களா what we will be getting ஒரு செகண்ட்ல பதட்டப்பட வச்சிட்டீங்க 0.2 into 4 into 10 கரெக்ட்டா so that will be 2 that is 8 அப்ப 8 னு வருமா அப்ப 8 இந்த பக்கம் போறப்ப plus 8 அப்படினு கிடைக்கும் this is 8 so 8 plus 8 that is equal to 16 யோசிங்க right so mass will be equal to 4 okay see listen அப்ப டக்குன்னு சால்வ் பண்றப்ப எரர்ஸ் வர்றது நார்மல் ஆனா அத நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணனும் ஓகே எஸ் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா பசங்களா இது we people know இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் இந்த இடத்துல நமக்கு கைனெடிக் எனர்ஜி இருக்கும் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு பிளாக் இருக்கு பிளாக்கோட weight வந்து பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் அப்படினு கொடுத்துட்டாங்க ஓகேவா கொடுத்துட்டு down in a smooth track of AB அப்படினு சொல்லிட்டு joined at a rough horizontal surface அப்படினு கொடுத்திருக்காங்க the rough surface வந்து நமக்கு இங்க என்ன வந்து நம்மளோட friction இருக்கா 0.20 அப்படிங்கற friction இருக்கு the block starts slipping on the track ஓகேவா so trackல slip ஆகுது from the point 1 meter அப்ப இதில இருந்து இப்படி slip ஆக ஆரம்பிக்குது above the horizontal surface the distance it will move on the rough surface இந்த இடத்துல என்ன distance அப்படினு கேக்குறாங்க so it is very simple it is very simple how we can write it we people know work done is equal to change in kinetic energy ஆமாவா இல்லையா இங்க எத்தனை work done இருக்கு நமக்கு ஒன்னு நம்மளோட கிராவிடேஷனால நடக்கக்கூடிய ஒரு work done இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த frictionனால நடக்கக்கூடிய ஒரு work done இருக்கு ஆமாவா இல்லையா அப்ப இத எப்படி எழுதலாம் பசங்களா so work done due to gravitation plus work done due to friction is equal to total kinetic energy ஞாபகம் இருக்கா அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் நமக்கு டோட்டல் வந்து நமக்கு என்னது it is conserved yes or no it is completely conserved இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் சோ எந்த இடத்துல distance வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுது அப்படினு கேக்குறாங்க ஓகேவா so it is purely conserved so yeah see listen it is very simple we have two work done over here ஓகேவா so total work done வந்து நமக்கு என்னது we are having two work done over here so this is your friction அப்ப என்ன ஆகும் நமக்கு gravitation அப்படிங்கறப்ப mgh அப்படினு வருமா plus work done இங்க என்ன கிடைக்கும் பசங்களா நமக்கு work done will be frictional force into distance traveled is equal to 0 கரெக்ட்டா ஏனா இது ரெண்டு எப்படி இருக்கும் these people are like more conserved right அப்ப இங்க எப்படி எழுதலாம் mg வந்து 10 அப்படினு கொடுத்துட்டாங்களா so mgh plus இந்த இடத்துல nu mg into s is equal to 0 so நம்ம இந்த s தான் கண்டுபிடிக்கணும் so mg காமனா வெளிய எடுத்தோம்னா என்ன ஆகும்டா பசங்களா நமக்கு h plus mg காமனா எடுத்தோம்னா h plus nu into s அப்படினு கிடைக்கும் right so 10
into height வந்து 1 plus 0.2 into s. அப்ப s ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் பசங்களா? You will be getting 5 meters. ஆமாவா இல்லையா? You will be getting 5 meters. ஆமாவா இல்லையா பசங்களா? சொல்லுங்க. Yes or no? Yes or no? சொல்லுங்க. Because total kinetic energy என்ன ஆகும்? இந்த இடத்துல potential, இந்த இடத்துல kinetic. ஆமாவா இல்லையா? So we can say energy is conserved. இந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்கோ அதான். So initial energy will be equal to the final energy, right? So initial minus final energy will be equal to 0. அதனால தான் இந்த இடத்துல kinetic energy is equal to 0 அப்படிங்கறத substitute பண்ணியிருக்கோம். மறந்துடாதீங்க. Okay? So A எல்லாத்துக்கும் answer கிடைச்சிடுச்சா? Yes. So now we will be moving for the next question. இது வந்து ஒரு easy question. The center of mass from the wall என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So XCOM என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு distance கொடுத்துட்டாங்க. So M1 எல்லாத்துக்கும் சேம் மாஸ் தானே? எல்லாத்துக்கும் சேம் மாஸ். அப்ப மாஸை காமனா வெளியே எடுத்துடலாமா? மாஸை காமனா நான் வெளியே எடுத்துடுறேன். So L1 plus L2 plus L3 divided by total mass. கரெக்டா? Right? Divided by total mass, that is 3M. ஆமா தானே? That is 3M. அப்ப இங்க கவனிங்க பார்க்கலாம். L என்னென்ன வேல்யூ? இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ்ல இது ஆல்ரெடி L/2. அடுத்தது இங்க வந்து நம்மளுக்கு என்னது? இன்னொரு L/2. எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா பசங்களா? சொல்லுங்க. So how we will be writing இந்த distance எல்லாத்தையுமே எப்படி கால்குலேட் பண்ணி எழுதுவோம்? அப்ப what happens over here? M into L/2. வால்ல இருந்து இது வரைக்கும் L/2. கரெக்டா? இதுல இருந்து இது வரைக்கும் L/2. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? டோட்டலா L. கரெக்டா? ஸோ டோட்டலா L plus L. அடுத்தது இங்கிருந்து இங்க வரைக்கும் என்னது பசங்களா? நம்மளுக்கு ஒரு L/4. கரெக்டா? அப்ப what happens over here? இந்த இடத்துல 5/4 L அப்படின்னு வருமா? L plus L/4 will be like 5L/4 அப்படின்னு கிடைக்கும். divided by 3M. mm cancel ஆயிடும். இதுக்கெல்லாம் ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா 11L/9 அப்படின்னு 12ன்னு கிடைக்கும். 11L/12ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 4. புரியுதா? ஸோ வால்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த பொசிஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க கவனிங்க பார்க்கலாம் பசங்களா. ஸோ இங்கிருந்து சென்டர் ஆஃப் மாஸ் L/2ல, இங்கிருந்து இங்க இருக்கு சென்டர் ஆஃப் மாஸ். கரெக்டா? ஸோ ஒரு L/2, அடுத்தது என்னது? இன்னொரு L/2. அடுத்தது இது ஃபுல்லா வச்சு இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரு L/4. ரைட்? ஸோ இதை கால்குலேட் பண்ணி நம்ம உள்ள எடுத்துட்டு வர்றது. புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதுவுமே ஒரு ஈஸி கொஸ்டின் தான்டா பசங்களா. இதுவுமே ஒரு ஈஸி கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, clear ma'am. Okay, so let's see the next question. It is also a clear question. Okay. I'm sorry. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டு spherical bodies இருக்கு, M and 5M. ஓகேவா? இது M, இது 5M அப்படின்னு ரெண்டு ஸ்பெரிக்கல் பாடிஸ் இருக்கு. இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா R, இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2R அப்படின்னு கொடுத்துட்டு they are released in the free space. ஓகேவா? இனிஷியலா இதோட செப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா that is 12R ஆக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு if they are attracting each other. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா the distance then covered by the smaller body just before the collision. அட்ராக்ட் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும் பசங்களா? ஒரு பர்டிகுலர் டைமில் அட்ராக்ட் ஆகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு கொலாய்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? இந்த மாதிரி கொலாய்ட் ஆகுமா? அப்போ இது ஒரு R, இது ஒரு 2R, டோட்டலாக 3R. கரெக்டா? ஸோ அப்போ 3R அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ரெண்டும் இருக்கும். ரைட்? அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் வர்றதுக்கு இந்த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கும்னு கேட்குறாங்க. பசங்களா, இது ஒரு ஹோல் சிஸ்டமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் திஸ் ஆஸ் அ ஹோல் சிஸ்டம், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்குமா? ரைட்? ஸோ M1 X1
plus m2 x2 அப்படின்னு எழுதலாமா? சென்டர்ல இருக்குமா? and whole அந்த system move ஆகுது. so center of mass will be like at the it will be stationary, right? அப்ப m1 x1 is equal to m2 x2 ன்னு எழுதலாமா? m1 ஓட mass என்னது? m தான், right? x1 தெரியல, so x1 அப்படியே வச்சுக்கலாம், is equal to 5m, right? that is 5m into x2. m cancel ஆச்சுனா x1 is equal to 5x2 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டு டோட்டலா நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா that is 12r அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. ஆனா 12r அப்படிங்கிறது என்னது? from center to center, இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும். அப்ப இங்க ஒரு r, இங்க ஒரு r, 3r. அந்த 3r கேன்சல் பண்ணாதான் இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? அப்ப 12 minus 3r will be equal to 9r. புரியுதா? 9r. அப்ப இதுதான் நம்மளோட பெர்ஃபெக்ட்டான டிஸ்டன்ஸ், புரியுதா? ஸோ x1 plus x2 நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? 9r. இது டிராவல் பண்ணி வர டிஸ்டன்ஸ், ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் என்னது? 9r ஆக இருக்கணும். ஸோ இதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5x2 plus x2 is equal to 9r அப்படின்னு கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி யூ வில் பி கெட்டிங், ஸோ x1 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, x2ங்கிறது இங்கே இருக்குது, அவங்க x1 தான் அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ x1 வேல்யூ வில் பி 7.5r. எத்தனை பேர்த்துக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு? 7.5r. How many of you got this answer? எத்தனை பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு? Done. So 43rd question. Okay, இன்னும் 7 questions தான் இருக்கு பசங்களா, முடிச்சிடலாம் டக்குன்னு கவனிங்க. A thin rod of length L and mass M is bent into 90 is at the midpoint of two halves so that the angle between them is 90 degree. இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தது அப்படின்னா சென்டர்ல வந்து ml²/12 அப்படிங்கறதான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை இப்படி ரெண்டா வளைச்சிருக்கோம், இதுதான் மிட் பாயிண்ட். இது L/2, இது L/2. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐ வில் பி ஈக்குவல் டு ml² divided by 12 plus ml² divided by what we can do. என்னென்னு எழுதலாம்? ஸோ ரெண்டா பிரிச்சிருக்கு கரெக்டா, L/2. அப்போ அந்த L/2ல நம்மளுக்கு இது என்னது? 4, right? So what happens over here? So I will be equal to என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2ml² divided by 32 அப்படின்னு கிடைக்குமா? 32ன்னு கிடைக்குமா பசங்களா? that will be 4, right? that will be 4. so 32ன்னு கிடைக்குமா? 32ன்னு கிடைக்குமாடா? இது வந்து மேலேயும் கீழேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். yes or no? இது வெரி சிம்பிள். வெயிட், இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் பசங்களா. மேம் நெக்ஸ்ட் பாட்னியா? டே சத்தியமா நெக்ஸ்ட் பாட்னி தான்டா. உங்களுக்கு வேற என்ன கிளாஸ்டா வேணும் சொல்லுங்கடா, நான் அதை ஏற்பாடு பண்ணி தரேன். what do you need? நெக்ஸ்ட் கிளாஸ் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதையாச்சும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு புரியற மாதிரி தெளிவாக எழுதணும்னா டக்குன்னு என்ன சொல்லிடுவீங்கன்னா மேம் எனக்கு இது புரியலை அப்படின்ட்டுருவீங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிப்போம்? 2 இருக்குது, அதனால 2. ஓகே, மாஸ் என்ன ஆகுது? லென்த் பாதி ஆகிறப்ப நம்ம மாசும் பாதி ஆகுமா இல்லையா? நான் அந்த ஸ்ட்ரிங் கீழே தொங்குறதுலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா இல்லையா பசங்களா? அப்போ ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க? அப்போ 2 into m/2 L/2 the whole square, கரெக்டா? into 1/12. எஸ் ஆர் நோ? ஏன்னா டோட்டலாக லென்த் நம்மளுக்கு பாதியாக இருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ் செகண்ட் என்னது நம்மளுக்கு m/2 L/4 the whole square, கரெக்டா? அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ml²/12 அப்படின்னு தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஏன்டா நியூ பிகினிங் அப்படி இப்படின்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? நான் உங்கள் கூட தானே இருக்கேன். எங்கே போயிட்டேன்? கோட் செஷன் போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் 44th கொஸ்டின் பார்க்கலாமா? 44th கொஸ்டின் ஆல்ரெடி நீங்கள் படித்த மாதிரி மாடல் தாண்டா. அட் வாட் டிஸ்டன்ஸ் from the center of the earth the value of acceleration due to gravity g will be half from the earth. so என்ன டிஸ்டன்ஸ்ல acceleration due to gravity என்னவாகும்? பாதியாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க.
Okay, we people know, so g by 2 வேணும் அப்படினா g into 1 plus h by r the power whole power 1 by 2 அப்படின்னு கிடைக்குமா? So g cancel ஆயிடும், 1 by 2 is equal to 1 plus h by r அப்படின்னு கிடைக்கும், right? இதை ஃபுல் இந்த இடத்துல whole power minus 1 minus 2, இதை ஃபுல்லாக ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல இது 2னு கிடைக்குமா? கரெக்டா? So இது 2 is equal to what will be the value? 1 plus h by r அப்படின்னு கிடைக்கும். So இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ரூட்டாக மாறிடும். So root 2 minus 1 is equal to h by r னு கிடைக்கும். That is 0.01414 r அப்படின்னு கிடைக்கும். பட் அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா சர்ஃபேஸில் இருந்து இங்கே தான் 0.414 அப்படிங்கிற டிஸ்டன்ஸு. ஆனால் சென்டர்லேருந்து கேல்குலேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஆர் இருக்கு இல்லையா? அப்போ ஆர் ப்ளஸ் 0.414 அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு 1.414 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரியுதா பசங்களா? கிளியராக இருக்குது அப்படின்னா ஷார்ட்டில் ஒரு யோ போடுங்க. ஃபோக்கஸ் ஓவர் ஹியர், ஃபோக்கஸ் ஹியர் பசங்களா. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 4 கிடையாது. ஏன்னா சர்ஃபேஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஹைட்டு தான் வந்து 0.414 ஆர். ஆனால் நம்ம சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து கேல்குலேட் பண்ணி பழகியிருக்கோம். கரெக்டு தானே? ஸோ தட் வில் பி 1.414. இந்த ஸ்டெப்போட நிறுத்துனீங்க அப்படின்னா முடிச்சுட்ருவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோ. The potential energy of the system for 4 particles placed at vertices of a square L. ரொம்ப சிம்பிள். இங்கிருந்து இங்கே ஒன்று வருமா? ரைட்? இங்கிருந்து இங்கே ஒன்று வருமா? இதோட டிஸ்டன்ஸ் என்னது? ரூட் 2L. இங்கிருந்து இங்கே ஒன்று வருமா? அப்போ 3. ஸோ நெக்ஸ்ட்டு இது அப்படியே மாற்றி எடுத்தோம்னா எவ்வளோ வரணும் பசங்களா? இந்த இடத்துல எத்தனை கவுண்ட் வரணும்? நம்மளுக்கு 6 கவுண்ட் வரணும். கரெக்டாக? யூ ஹாவ் டு கெட் 6 கவுண்ட்ஸ் ஃபார் இட். 6 கவுண்ட் வரணும். ரைட்டு தானே? 6 கவுண்ட் வரணும். அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு minus 6gm² டிவைடட் பை எல். 6 கவுண்ட் வரணும் அப்படின்னா என்னது? 1 by L plus 1 by L plus 1 by L plus 1 by L plus 1 by root 2L plus 1 by root 2L இப்படி வரணும். அப்போ 4 by L plus 2 by root 2L அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல L இங்கே இருக்கட்டும். ரைட்? ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்? எல்லை வெளியே எடுத்தோம்னா மேலேயும் கீழே இங்கே ஒரு ரூட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ -gm² by L வெளியே எடுத்தோம்னா இந்த இடத்துல 4 plus 2 root 2 டிவைடட் பை 2னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா root 2 அப்படிங்கிறது 1.414. அப்போ 5.414னு வரும். ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஒன். ரைட்? ஸோ இந்த 6 கவுண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ரெட்டை கதிரையில் நான் சொல்லி கொடுத்தேன். ரெட்டை கதிரையிலையும் சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் வந்து வெற்றி பேட்ச் பசங்களுக்கு இல்லை, ஐ திங்க் உங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 46 போகலாமா? ஸோ லெட்ஸ் roll for 46. 46 also an easy question. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. A satellite of mass m is orbiting the earth of radius r at a height h. Okay, at a height h from the surface. The total energy of the satellite in terms of g0, the value of acceleration due to gravity at the surfaces. So நம்ம என்ன பண்ணணும்? What we have to do? So we have to find out the total energy with g0 in it. Okay வா? acceleration due to gravity வந்து வச்சுட்டு நம்ம வந்து எனர்ஜியை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லணும். So normally what is g? g0 is equal to gm divided by r². இதுதான் ஒரிஜினல். ரைட்? ஸோ எனர்ஜி அப்படிங்கிறப்ப இங்கே என்னது பசங்களா? இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது? -12 gm m டிவைடட் பை r plus hன்னு இருக்கா? ஏன்னா ஒரு ஹைட்டில் தானே இருக்குது நம்மளோட சேட்டிலைட். எஸ் ஆர் நோ? அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம? இந்த gmக்கு பதிலாக -12 g0 r² m divided by r plus h அப்படின்னு எழுதலாமா? அப்போ what happens over here? mg0 r² divided by r plus h into 2 அப்படின்னு கிடைக்குமா? So the correct answer is option 4. Okay, the correct answer is option 4. மேம் நீங்க திருச்சி போகலையா? இல்லையே, நான் போகலையே. கோயம்புத்தூர் இஸ் மை பேஸ். ஓகேவா? எப்படி வந்து ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுக்கு வந்து காஷ்மீர் தான் பேஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர் இஸ் மை மெயின் பேஸ். ஓகே, டன். Yes, so 4 is a correct answer. 4 correct இருக்கா? Next question போலாமா?
So let's roll for the next question பசங்களா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Only 3 questions left, so please stay. Fine. So this is your next question. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். So what they have asked is, what is the minimum energy required to launch a satellite of mass small m from the surface of a planet capital M and radius capital R? Okay ma'am. So இது ஒரு planet அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட mass m, இதோட radius capital R, இதில் இருந்து எவ்வளவு minimum energy தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க பசங்களா? எவ்வளவு minimum energy தேவை R in a circular orbit of an altitude 2r. இதிலிருந்து 2r அப்படிங்கிற இதில் நம்மளுக்கு வந்து நம்மளோட சேட்டிலைட் வந்து பறந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் 3r. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு மினிமம் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா பசங்களா? ஸோ திஸ் வில் பி, அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது E final மைனஸ் E இனிஷியல் அப்படின்லாம் நம்ம எழுதுவோமா? ஸோ E final மைனஸ் E இனிஷியல் அப்படிங்குவோம். ஸோ வாட் வி வில் பி கெட்டிங், E final அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா? கைனட்டிக் எனர்ஜி உள்ள நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விச் இஸ் -1/2 GMM டிவைடட் பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் பசங்களா? நம்மளுக்கு 3r, ரைட்? மைனஸ் இனிஷியலில் உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி லைக் ஹெவியர் திங், ரைட்? பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப சர்ஃபேஸில் இருக்கிறப்ப. அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? இதை GMM டிவைடட் பை ஆரை காமனாக வெளியே எடுத்தோம்னா யூ வில் பி ஹேவிங் 1 - 1/6 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? 1 - 1/6 இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப யூ வில் பி கெட்டிங் 5 GMM டிவைடட் பை 6r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா பசங்களா? இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின், பட் இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். ஓகேவா? இட் வில் பி ஈஸியர் பிகாஸ் இனிஷியல் கண்டிஷனில் நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்கும். அண்ட் ஃபைனல் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக்கும் இருக்கும், இனிஷியல் எனர்ஜியும் இருக்கும். ஓகேவா? ஸோ கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். ஸோ வி வில் பி யூசிங் போத் ஃபைனலில். ஓகேவா? அதனால மறந்துடாதீங்க, கீப் இட் இன் மைண்ட். ஏன்னா ஒரு ஆல்டிடியூடில் போயிடுச்சு இல்லையா, நம்மளோட இது ஒரு ஆல்டிடியூடில் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பொட்டென்ஷியலும் இருக்கும், ரைட்? வி வில் ஹாவ் போத். நவ் the next question, 48th question. Infinite number of bodies, each of mass 2 kg, are situated on x-axis. Okay va? So infinite number mass வந்து 2 kg ன்னு கொடுத்துட்டு infinite numberல வந்து place ஆயிருக்கு, 1 2 4 அப்படிங்கிற மாதிரி infinite numbersல வந்து place ஆயிருக்கு from the origin. The resulting gravitational potential will be, so gravitational potential formula another -g, what is it? minus GMM divided by R. இதான ஃபார்முலா. இங்க நம்மளுக்கு என்ன டிஃபர் ஆகுது? இங்க நம்மளுக்கு நம்பர்ஸ் டிஃபர் ஆகுது. கரெக்டா? அப்ப இதை எப்படி எழுதலாம் நம்ம? -g, இது 2 into, ஓகேவா? இன்னொன்று வந்து 1. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 1 plus 1/2 plus 1/4 plus 1/8 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இது பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுது பசங்களா? இது உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி தெரியுது. அப்போ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்படி எழுதலாம்? -2g. இதை எழுதுறப்ப என்ன ஆகும்? a டிவைடட் பை a minus r. r அப்படிங்கிறது காமன் ரேஷியோ, தட் இஸ் 1/2. அப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் -4g அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஒன். ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஒன். புரியுதா மேம்? கோட் செஷன் கண்டினியூ பண்ணுங்க மேம். இந்த செஷனோட பிடிஎஃப் நான் டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ற பசங்களா, நீங்க இன்னொரு 5 மினிட்ஸ்ல அதை எடுத்துக்கலாம். நான் என் பண்ணி 5 மினிட்ஸ்ல யூ பீப்புள் கேன் கலெக்ட் தட். ஓகே, அது கிளியரா இருக்கா? கோட் செஷன் இந்த வாரத்துல வருது. என்ன யூனிட் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் லைவ்ல சொல்றேன். புரிஞ்சது இல்லையா? ஐ வில் பி சேயிங் இட் இன் தி நெக்ஸ்ட் லைவ். ஓகே, டன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாடா? லைக் பட்டனை ஹிட் பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. So the rotation of time period, இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Again 49th question is a mock question. The rotation period of an earth satellite close to the surface is, அதாவது t வந்து என்னவாக இருக்கு? 83 minutes ஆக இருக்கு. ஓகேவா? The time period of another earth satellite, light satellite in an orbit of a distance 3 times of the எர்த் ரேடியை, அதாவது r வந்து 3r ஆக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்மளோட டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் என்னது, பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். வி பீப்புள் நோ
t square is directly proportional to r cube அப்படினு தெரியுமா இல்லையா? அப்ப t square என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா 2t square என்னன்னு கேட்டிருக்காங்க. So is equal to t1 square into t1 square, that is 3r divided by r the whole cube. Correct? So இதை சால்வ் பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? t2 the whole square வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 83 square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 83 square into 27 அப்படின்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? into 27. ரைட்? அப்ப 27 தானே? 3 3s are 9, 9 3s are right to an orbit of level. பாத்தியா? இந்த இடத்துல 3r வருமா 4r வருமா பசங்களா? From the center it will be like 4r. So 4 4s are 16, 16 into 4, that is 64. 64. அப்ப எல்லாத்துக்குமே ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? t2 is equal to ரூட் எடுத்தோம் அப்படின்னா 83 into 64 அப்படின்னு மட்டும் கிடைக்கும். கரெக்டா? 8 மட்டும் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? 8 மட்டும் கிடைக்கும். அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 664 minutes அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? The last question of physics. ஓகேவா? physics section ஓட last question, பட் இது ரொம்ப ஈஸி question. A particle of mass m is placed at the center of a spherical shell. ஒரு spherical shell, ஓகேவா? இதோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2m. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு குட்டி மாஸ் வச்சிருக்கோம். என்னடா? ஒரு குட்டி மாஸ் வச்சிருக்கோம் பசங்களா. தட் இஸ் m அப்படிங்கறத ஒன்று வச்சுட்டு, ஓகேவா, ஆஃப் ரேடியஸ், இதோட ரேடியஸ் r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் வில் பி ஸ்மாலர். அப்போ த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் இஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதனாலேயும் நம்மளுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கிடச்சிருக்கும், இதனாலேயும் நம்மளுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் இந்த சர்ஃபேஸஸ் v1 + v2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ v1ஓட ஃபார்முலா என்னது? -gm டிவைடட் பை r அப்படின்னு எழுதலாமா? அடுத்தது இங்கே என்ன ஆகும்? ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் g, ஸோ வாட் வில் பி தட்? 2m டிவைடட் பை r அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ தட் வில் பி 3 - 3gm டிவைடட் பை r அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ பசங்களா, ஃபிசிக்ஸ் முடிஞ்சுது. ஃபிசிக்ஸ் வந்து கதம் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் டோட்டல் ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் டோட்டல் ஸ்கோர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். we have completed physics. எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் chat பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்கோர்? சக்ஸஸ். ஓகேவா? 2 மணி நேரம் ஆயிருக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனில் எழுதுறப்ப. நீங்கள் செலக்டிவாக எழுதுறப்ப, நீங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணுறப்ப இட் வில் பி ஈஸி. ஓகேவா? இட் வில் பி ஈஸி. ஸோ ஃபைன். இந்த கொஸ்டின் பேப்பரை கிரேட் பண்ணணும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் கிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பீப்புள் ஆர் ஓகே டில் 5th யூனிட். 5th யூனிட் வரைக்கும் நீங்கள் வந்து ஓகேவா இருக்கீங்க. ஓகேவா? 5th இல்லை 6th யூனிட் வரைக்குமே யூ பீப்புள் ஆர் ஓகே. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கிராவிடேஷனில் தான் ஆரம்பிக்குது. ஸோ கிராவிடேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னொரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணுவீங்களா பசங்களா? வில் யூ பீப்புள் ப்ரிப்பேர் ஒன் மோர் டைம்? So please prepare it for one more time. Gravitation is also an important unit. அது வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் கிராவிடேஷன் ஒன் மோர் டைம். அண்ட் என்னென்ன கொஸ்டின் மிஸ்டேக் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் திருப்பி ரீவொர்க் பண்ணுங்கள். என்னென்ன கொஸ்டின்லாம் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் இன்னொரு டைம் பார்த்து உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரி பவரில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, டன். ஸோ லவ் யூ லாட்ஸ் பசங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களோட ஸ்கோர் என்னென்ன அப்படிங்கிறது போடணும். கதிர், இது வந்து ஷோபி மேம் ஏரியா. ஓகேவா? ஹியர் யூ ஹாவ் டு யூஸ் யோ அண்ட் ஃபயர். ஓகேவா? புரியுதா? கிரீன் ஹார்ட் வந்து உங்கள் பச்சை முட்டை மேமுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஷீ வில் பி கமிங் பசங்களா. த லைவ் வில் பி ஸ்டார்டிங். ஓகே, ஒன்ஸ் ஐம் டன் ஷீ வில் பி டேக்கிங் ஓவர் த கிளாஸ். ஓகே, டன். So bye everyone, love you lots, you people are my warriors. enakku marandradinga. So next class la meet pannalam pasangala. Have a great day ahead. Okay, have a great day ahead. Hello Pasangla, good morning everybody. Good morning all of you. எப்படி இருக்கீங்க? Good morning everybody. Good morning all of you. Are you all good? Okay, so physics ஓட பேப்பர் சூப்பரா எல்லாரும் முடிச்சிட்டீங்க.
ரைட், அடுத்து நம்ம பாட்னி பண்ணலாமா? ரொம்ப நேரமாக நீங்கள் பாட்னி கேட்டுருந்தீங்க போல். நியூ லுக்கா? நியூ லுக்கில் இல்லை, நியூ இடம். த பிளேஸ் இஸ் நியூ, அதனால தான். ஹாய் சரணா செல்வி, ரித்திகா, விஸ்வப்ரியா, குட் மார்னிங். ஹாய் ஆரணி. ஓகே, ஸோ இது ஆரம்பிக்கிறது முன்னாடி சின்னதாக குட்டி குட்டி விஷயங்கள் நான் சொல்லலான்னு இருக்கேன். பேசிக்லி ஜிஐபி எக்ஸாம் வந்து கோயம்புத்தூர்லேயும் திருச்சிலையும் சூப்பராக நடந்துச்சு. சூப்பர்னா அப்படியே சூப்பராக நடந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, பேரண்ட்ஸ் வந்தாங்க. நான் பேரண்ட்ஸ்கிட்டலாம் பேசினேன். அவங்களோட என்னென்ன ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெர் வர் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் ஈவன் 600, 640 அந்த ரேஞ்சில் மார்க் வாங்கினாங்க இருந்தாங்க. அப்படியே என்கிட்ட இருக்கிற கிஃப்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் இன் போத் திருச்சி அண்ட் இன் கோயம்புத்தூர். ஆனால் நான் வந்து பர்சனலி திருச்சியில் தான் இருந்தேன். ஸோ எஸ், இட் வாஸ் ரியலி எஸ். நான் வந்தேன். ஏன் சரவணா சொல்லி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. எல்லோரும் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே என்னை பார்த்தாங்க. வி ஸ்போக் ஃபார் அ லாங் டைம். எக்ஸாம்லாம் நல்லா போச்சு. தே ஆல் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். எஸ், ஹாய் கார்த்தி, குட் மார்னிங். ஹாய் யூனிக் ஆக்யூமென். ரைட், ஸோ அப்படி எக்ஸாம்லாம் நல்லபடியாக போச்சு. இப்போது நம்ம கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாமா? எஸ், ஸோ ஃபிசிக்ஸ் போர்ஷன் இஸ் டன். யூ saw all the 50 questions of physics. இப்போ நம்ம பாட்னியை எடுத்து இப்படி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி வந்து மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 5 மணிக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி வந்துடும். ஆல்ரைட், எஸ், திருச்சி இஸ் நைஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்சி வரேன். திருச்சி இஸ் அ வெரி நைஸ் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. So busy, some family functions. Oh, so busy. Right. ஓகே, திருச்சியில் ஒன்றும் இல்லை, மத்தியானம் இருக்கிற வெயில் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. தவிர மற்றதெல்லாம் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். நல்லா ஃபுட்டு சாப்பிட்டோம் நாங்கள். நல்லா தான் இருந்துச்சு. எஸ், ஸோ ஐ டிட் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன். ஓகே ரைட், இப்போ பாட்னி கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். லெட்ஸ் கோயிங் டு கொஸ்டின் நம்பர் 1. எஸ், அண்ட் யூ டெல் மீ. ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ் தான். 50 minutes 50 questions வந்து 50 minutesக்குள்ளேயே முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ யூ டெல் மீ ஹவ் இட் வாஸ். நான் சொன்னல ஆன்டி மேரேஜ், நீங்கள் சொல்லவே இல்லை. ஓகே, டோன்ட் டெல் மீ யூ டோல்ட். நான் நீங்கள் சொல்லலாம்ல. சரி, பரவாயில்ல, போயிட்டு வாங்க. ஆல்ரைட், ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பசங்களா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஆன்சர். In which group of organisms the cell walls form two thin overlapping shells which fit together like a soap box? Yes, slime molds, euglenoids, chrysophytes, dinoflagellates. ரைட்டு, அப்படியே ஃபிசிக்ஸ்லேயே வந்து எல்லாம் எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு போல். காணோம் யாரையும். எஸ், ஆன்சர் இஸ் chrysophytes பசங்களா. ஓகே, chrysophytesல தான் we have our diatoms. ஓகே, diatoms and desmids இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி இந்த diatomsல தான் என்ன இருக்குது, இந்த overlapping shells இருக்குது. and that is made up of silica also. It is made up of silica as well. Hi Karthi, hi Encanto. Okay, அடுத்த question பாருங்க. Pyrenoids are located in mitochondria, chloroplast, vacuole, nucleus. Answer is chloroplast. Yes, so pyrenoids are found in chloroplast. அதாவது இந்த starch grain ஸ்டோர் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் pyrenoids. Right. அடுத்து we have question number 103. Choose the incorrectly matched pair. Okay, incorrectly matched pair. ஒரு நிமிஷம். Yes, can you all see me? ஒரு நிமிஷம் இருங்க. Right, so incorrectly matched pair. Tendril of pumpkin, modification of stem. Thorn in citrus, modification of leaves. Stilt root, sugarcane. Prop root, banyan tree. Incorrectly matched pair another. All right. Yes, answer is B. Okay, thorn in citrus is the modification of leaf கிடையாது. It is actually modification of stem. Okay, thorn in leaf is modification of stem. Yes, thorn in citrus. அடுத்த question பாருங்க பாப்போம். A pair of insectivorous plants. இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸில் எது வந்து
ரெண்டு insectivorous plants ஓட பேருன்னு கேக்குறாங்க. Drosera and Rafflesia, Nepenthes and Venus flytrap, bladderwort and Rafflesia, none of these. Absolutely, you're all right. Okay, answer வந்து Nepenthes and Venus flytrap. Okay, Venus flytrap வந்து இப்படி திறந்திருக்கும், you can close. Nepenthes is also just like a pitcher plant. Okay, answer is B. பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு. எல்லாரும் நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். 105 question. Which of these is an example of zygomorphic flower with imbricate aestivation? So ரெண்டு கேரக்டரிஸ்டிக் பற்றி சொல்கிறாங்க. ஒன்று அந்த zygomorphic flower-ஆக இருக்கணும், அதாவது bilateral symmetry இருக்கணும். அதுலேயும் வந்து we need imbricate aestivation, irregular-ஆன aestivation இருக்கணும். So canna, cassia, mustard, calotropis. Absolutely. Answer is again B, cassia. Okay, cassia we have zygomorphic and also imbricate aestivation. Canna வந்துட்டு asymmetric. Canna is asymmetric and definitely in aestivation வந்து imbricate தான் இருக்கும். Mustard is valvate. Okay, and aestivation வந்து aestivation is valvate. Mustard is going to be actinomorphic flower. Calotropis is actinomorphic with valvate. Yes, answer is 2. 106. China rose la எந்த மாதிரி stamens இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Okay, in China rose dash type of stamens are found. Epiphyllus, diadelphys, monodelphys, polydelphys. Okay, question la China rose la என்ன இருக்குன்னு தான் கேக்குறாங்க. What kind of stamens? What kind of stamens do you see? A கிடையாது, Epiphyllus கிடையாது. Epiphyllus is stamen plus perianth. Yes, Ashwin is right. Very good. Karthi, Vishwapriya, very good. Yes, answer is monodelphys. Answer is monodelphys. ஒரே டியூப்ல, ஓகே, ஒரே பண்டில்ல ஒரே டியூப்ல வந்து நிறைய ஸ்டேமன்ஸ் அட்டாச்டா இருக்கும். So it's called as monodelphys. You find that in China rose or hibiscus, நம்ம ஷூ ஃப்ளவர்ல. Right? அடுத்து போலாமா? Growth in plants is largely restricted to specialized regions of active cell division called. It's okay Vallavan. 360 to 285, we have to increase. Work on your biology. Score maximum கிடைக்கணும்னா பயாலஜியில் ஒர்க் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பயாலஜியை you just overlook. பயோ வந்து ஈஸி தான், பார்த்துக்கலாம், கடைசியில் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் தான் மார்க் வரும். அதுதான் நான் சொல்கிறேன். எப்போ வந்து பயோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் பயோவுக்கு மார்க் வரும். எப்போ ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஃபிசிக்ஸ் மார்க் வந்துடும். எப்போ கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் கெமிஸ்ட்ரிக்கு மார்க் வந்துடும். பயோ வந்து கடைசியில் பார்த்துக்கலாம், ஈஸியாக தானே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் உங்களுக்கு மார்க் வரும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் எஃபர்ட். ஸோ அதில் நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எஸ், டன் வல்லவன். நான் இங்கே தான் கோயம்புத்தூர் தான் இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ growth in plants is restricted to meristematic regions. ஓகே, இங்கே meristematic regionsக்கு it is localized. ஸோ ரூட்டில் இருக்கிற meristematic regionsல மட்டும்தான் இருக்கும். ரூட்டில் ஸ்டெம்மில் meristematic regionsல அதிகமாக growth இருக்கும், continuous division இருக்கும் செல்ஸில். Next question, 108. Fibers associated with phloem are parenchymatous fibers, wood fibers, collenchymatous cells, bast fibers. எந்த மாதிரி fibers இருக்கும் phloemல? Direct question, direct answer. Yes, bast fibers இருக்கும். Okay, so fibers associated with phloem are called as bast fibers. அது எங்கெங்க நம்ம பார்த்துருக்கோம்னா ஜூட்டில், ஓகே, ஜூட்டில் எல்லாம் இருக்கிற நம்ம ஜூட் துணி இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து ஆல் phloem fibers. ஜூட், ஹெம்ப் அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸில். Next one. Vascular bundles of monocot stem are conjoint open, conjoint closed, radial bundle, concentric vascular bundle. Monocot stem அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன அந்த ஜேஜே தாம்சன்ஸ் ப்ளம் புடிங் மாடல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக கிரவுண்ட் டிஷ்யூ இருக்குது, நடுவில் நிறைய வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது, ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஓகே, அதில் வந்து எப்படி இருக்கும் வாஸ்குலர் பண்டில்ஸ்? ஸ்டெம்னால ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் conjoint. Sure, Karthi. Yes.
கன்ஜாயிண்டாக தான் இருக்கும். ஆனால் ஓப்பனாக இருக்குமா க்ளோஸ்டாக இருக்குமா? Since it is monocot, yes, since it is monocot, it should be closed. ஏன்னா monocotக்கு வந்து secondary growth கிடையாது. So it should be closed, right? Okay. So conjoined and closed. All right. Moving on, 110. Casparian strips contain cutin, pectin, suberin, wax. Casparian strips என்ன இருக்குமா? Casparian strips வந்து basically you find them in roots. Okay, roots ஓட எங்க இருக்கும்? They are found in the endodermis of roots. Absolutely, you find suberin. Okay, Casparian stripsல waxy material suberin தான் இருக்கும். அது எதுக்காகனா அந்த தண்ணியோட flow வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, to control the flow of water. Okay, dicotyledon monocotyledon ரெண்டுலயுமே ரூட்ல இருக்கானா, ஸ்டெம்ல இருக்காது. It is there in the roots. Okay, 111 question number. Which of the following is the largest isolated single cell? Easy peasy question. Largest isolated single cell என்னது? Yes, absolutely. Answer is ostrich egg. பெருசா இருக்கும், நிறைய பேர் சாப்பிடுவாங்க. Ostrich இல்ல, ostrich egg. Which of the following structures is not found in a prokaryotic cell? Nuclear envelope, ribosome, mesosome, plasma membrane. எது வந்து ஒரு prokaryotic cellல இருக்காதுன்னு கேக்குறாங்க. Question number 112 சொல்லுங்க. Good Encanto, good Karthi, Vishwapriya, very good. Answer is nuclear envelope. Okay, because prokaryotes there are no membrane bound organelles. Mesosome எப்படி வரும் சரணா செல்வி? Mesosome வந்து prokaryoticல இருக்கே, எந்த பார்ட் வந்து prokaryoticல இல்லன்னு தான் கேக்குறாங்க. Yes. Moving on, question number 113. Okay, mesosomes are infoldings of cell membrane. They help in cell wall formation, DNA replication and respiration, increase surface area of plasma membrane, present in both prokaryotic and eukaryotic cells, both 1 and 2. Yes. So infoldings of cell membrane தெரியும், prokaryotes இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. மற்றதெல்லாம் பார்த்து சொல்லுங்க, எது கரெக்டாக இருக்கும்? ஹாய் ஐயனார். 113. Answer will be yes. Answer is both. நம்ம favorite answer ஆச்சு. This is our favorite answer, no? Both 1 and 2. Answer is both 1 and 2. Yes. All right, moving on. Next one. Cells are held together by a calcium pectate layer called as primary cell wall, secondary cell wall, middle lamellae, tertiary cell wall. ரெண்டு செல்ஸ் வந்து ஒட்டு வைக்கணும்னா கால்சியம் பெக்டேட்டுங்கிற காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது எங்கே யூஸ் பண்ணுறோம்? Absolutely, we use it in middle lamella. Calcium pectate இருக்கலாம், சில செல்ஸ்ல magnesium pectate கூட இருக்கலாம். Okay, but that we use it in the middle lamella of cells. Super duper. So அதுவும் முடிஞ்சிட்டு. அடுத்த question ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல பேப்பர், நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம் எல்லாருமே. Okay, which is a part of endomembrane system of eukaryotic cell? Mitochondria, peroxisome, chloroplast, Golgi. Endomembrane system ஓட part. இந்த மாதிரி questions வந்து ஆடுகளோட நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். Yes. Which is a part of endomembrane system? Answer is Golgi bodies. Yes, answer is Golgi bodies. ஏன்னா nucleus ஓட membrane இருக்கு. Okay, continuously we have endoplasmic reticulum,
SCR இருக்குது, RER இருக்குது. கண்டினியூஸாக we have the Golgi bodies. Golgi bodies இருந்து ஃபார்ம் பண்ணுற vesicles கூட பார்ட் ஆஃப் தி எண்டோமெம்பரேன் சிஸ்டம் மொத்தமாக ஒரு பெரிய பார்ட்டாகவே இருக்கும். Okay, so Golgi is involved. Question number 116. Yes. Interphase is also known as dash stage and it takes about dash percentage of the time of cell cycle. Interphase க்கு என்ன இன்னொரு ஸ்டேஜ் சொல்லுவோம். What is it? Dividing stage or resting stage? And how much percentage of the time does it take? Yes, Ritika, very good. Karthi, good. It is called as resting stage. Okay, கண்டிப்பாக டிவைடிங் இல்லை ரெஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் இல்லைனா ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொல்லும்போது கூட அதுதான் முக்கால்வாசி டைம் எடுக்கும். Okay, it takes 95% of the time. Right? All are double questions. அப்போ ஈஸியாக கிஃப்ட்டும் கிடச்சிருக்கும். நீங்கள்லாம் வந்து எழுதுனீங்கன்னா சீரியஸ்லி யூ would have got the top 10 students. ஓகே, நீங்களாம் வரல, அதாவது யூஸ்வலி செஷன்ஸை பார்க்குறவங்க யாருமே வந்து திருச்சி வரல, ஆஃப்லைன் வரல, புதுசாக பசங்க தான் வந்தாங்க நிறைய பேர். யூடியூப் பார்த்துருக்காங்க, அவங்க யூடியூப் பார்த்து தான் வந்திருக்காங்க. பட் புதுசாக எனக்கு பேர் தெரியாத நிறைய பேர் தான் வந்தாங்க. நீங்களாம் வந்துருந்தீங்கன்னா பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ரிலீஜியஸாக படிச்சுட்டு இருந்தீங்க. கண்டினியூஸாக என்ன செஷன் போட்டாலும் யார் லைஃப் போனாலும் நீங்கள் எல்லாருமே ஆன்லைன் இருந்தீங்க. ஸோ யூ ஹவ் பீன் லேர்னிங் வித் அஸ். ஓகே, மேக்ஸிமம் வந்து Xylem NEET Tamil சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்க்குற ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் எக்ஸாமுக்கு வந்திருந்தாங்கன்னா சூப்பராக மார்க் வந்திருக்கும். டிஸ்டன்ஸ், எஸ் 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அது தப்புன்னெலாம் சொல்லலை, ரைட்? நான் சொல்கிறேன் அந்த கண்டிஷன் அப்படி இருக்குது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் வுட் ஹவ் ஸ்கோர்ட் ரியலி வெல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எனக்கு காட்டி கொடுத்துருங்க, அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 117. In which stage of mitosis morphology of chromosomes most easily studied? குரோமோசோம் மார்ஃபாலஜி எங்கே ஈஸியாக தெரியும்? கண்ணில் தெரிஞ்சாதான் படிக்க முடியும். எஸ், அதுக்கு we have prophase, metaphase, anaphase, telophase. மெட்டாஃபேஸில் when they are all arranged, அந்த மெட்டாஃபேஸிக் பிளேட்டில் அரேஞ்சாக இருக்கும்போது கண்டென்சேஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஒவ்வொரு குரோமோசோமையும் நம்ம ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே சரவண செல்வி, ஆல் தி பெஸ்ட். அடுத்து, prophase 1 is subdivided into 5 phases based on chromosomal movement, chromosomal alignment, chromosomal behavior, chromosomal structure. ஓஹோ, குரோமோசோமோட எதை வச்சு prophase 1 வந்து அந்த 5 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க? This is a good question. நம்ம யூஸ்வலி பார்க்காத ஒரு கொஸ்டினாக இருக்குது, ரைட்? வித்தியாசமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. This I liked. எதுவாக இருக்கும்? பேஸ்ட் ஆன் வாட்? நீங்கள் சொன்னது நடந்துச்சு மேம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நான் சொல்ல தான் நடக்கும். யூ மோஸ்ட் வெல்கம். குரோமோசோம் அலைன்மெண்ட்டா? ப்ரோஃபேஸ் 1 நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பைவேலண்ட் ஃபார்ம் பண்ணுறது, ஓகே, அவங்கெல்லாம் போய் அட்டாச் சினாட்டோமியல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறது, கிராசிங் ஓவர் நடக்கிறது, கயஸ்மாட்டா ஃபார்ம் ஆகுறது, அதுக்கப்புறம் டிட்டாச் ஆகுறது, அதெல்லாம் குரோமோசோமோட அலைன்மெண்ட்டா? குரோமோசோம் அலைன்மெண்ட்னா செல்லில் எந்த பார்ட்டில் குரோமோசோம் இருக்குன்னு, தட் இஸ் கால்ட் அஸ் குரோமோசோம் அலைன்மெண்ட். Isn't it actually chromosome behavior? Yes, ஏன்னா கிராசிங் ஓவர், ரீகாம்பினேஷன், கயஸ்மா ஃபார்மேஷன்லாம் வந்து அலைன்மெண்ட்னு சொல்ல முடியாது, மூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. It is a behavior that they're showing. They're exchanging genes, they're exchanging matter of DNA. அது ஒரு behavior தானே, rather than alignment or structure. Yes, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ குரோமோசோமோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் அதோட பொசிஷன் பற்றி நம்ம படிக்கலையே, அது எங்கே இருக்குது? ப்ரோஃபேஸ் 1 நம்ம படிச்சிருக்கோமா? சென்டரில் இருக்குது, எண்டில் இருக்குது, அந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் இருக்குது, பார்த்துட்ருக்கோமா? இல்லை. ஸோ மூவ்மெண்ட்டோ அலைன்மெண்ட்டோ பற்றி நம்ம படிக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க எப்படி மிங்கிள் ஆகுறாங்க, அவங்க எப்படி கிராசிங் நடத்துகிறாங்க, அதான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இட்ஸ் ஓகே, யூ டூ கெட் கன்ஃபியூஸ்ட்.
புதுசாக ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஓகே, பட் யூ லேர்ன் ஃப்ரம் தெம். அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போடுறோம். ஸோ தட் கன்ஃபியூஸ்டான ஒரு புது கொஸ்டின் வந்துருச்சு, how will your mind work? That is a question. Okay, so mind should work in this direction. Chromosomal behavior. Yes, chromosomal behavior based panida we have 5 stages in prophase 1. இதை நீங்கள் சொல்லலாம் மேம் என்சிஆர்டிலேருந்து வெளில இருக்குது, பிகாஸ் மேபி த சேம் சென்டென்ஸ் இஸ் நாட் தேர் என்சிஆர்டி. ஆனால் என்சிஆர்டியோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தானே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீட்டில் கொஸ்டின்ஸ் வரும் ட்விஸ்டடாக. ஓகே, யூ ஷுட் பி ரெடி. 19th question 119. Bivalent of meiosis 1 consists of. ஒரு bivalentல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 4 chromatids 2 centromeres, 2 chromatids 1 centromere, 2 chromatids 2 centromeres, 4 chromatids 4 centromeres. ஒரு bivalentல என்ன இருக்கும்? What do you find in a bivalent chromosome? NCERT இருக்கு. ஓகே, தேங்க்யூ சரவண செல்வி. ஓகே, திங்க் டிஃப்ரெண்ட். எஸ், பைவேலண்ட்னா எப்படி இருக்கும்? இப்படி இருப்பாங்களா? அதுக்கப்புறம் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்தாலும், லெட்ஸ் சே சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்தாலுமே கொஞ்சம் பக்கத்தில் இருப்பாங்க தவிர இப்படி தான் இருப்பாங்க. ரைட்? ஸோ என்ன இருக்குது? 4 chromatids இருக்கும். தட் இஸ் 1 2 3 4 அண்ட் சென்ட்ரோமியர்ஸ் வந்து 2 இருக்கா? Yes, 2 இருக்கா? Done. Answer is 4 chromatids and 2 centromeres. Moving on. 120 question. Easy question இருந்துச்சு, நல்ல question இருந்துச்சு. Diakinesis, nucleolus and nuclear envelope disappear. Diplotin, completion of recombination between homologous chromosomes marking beginning of the phase. Packetin, recombinase enzyme is present. Zygotin, chromosomes condensation starts. எது வந்து மிஸ்மேட்சான பேர்னு கேட்குறாங்க. Which is a mismatched pair? Okay, Kalpana, good. டயகைனசிஸில் நியூக்ளியோஸில் டிஸப்பியர் ஆகிடும், அது ஓகே. டிப்ளோட்டினில் ரீகாம்பினேஷன் முடிஞ்சிச்சு பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த ஃபேஸ். ஸோ டிப்ளோட்டினில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் போயிடும். ஓகே, ரீகாம்பினேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆரம்பிச்சுடுவாங்க. கரெக்டாக? பேக்கெட்டினில் ரீகாம்பினேஸ் என்சைம் இஸ் ஆக்டிவேட். எஸ். ஜைகோட்டினில் குரோமோசோம் கண்டென்சேஷன் ஸ்டார்ட்ஸா? ஆன்சர் ஷுட் பி டி. ரைட்? 150 கொஸ்டின்ஸ் தானே? இல்லைம்மா, ஜுவாலஜியில் யூ ஹவ் 151 to 200. நோ, 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆன்சர் இஸ் ஜைகோட்டில் குரோமோசோம்ஸ் கண்டென்சேஷன் ஸ்டார்ட்ஸ். நோ, லெப்டோட்டினில் ஆரம்பிக்கும். குரோமோசோம் கண்டென்சேஷன் வந்து ஆக்சுவலி நோ வெயிட். எஸ், குரோமோசோம் கண்டென்சேஷன் யூ கேன் சே நோ. லெப்டோட்டினில் எஸ், லெப்டோட்டினில் ஆரம்பிக்கும். ஸோ we can say answer is 4. Right? தெரியும், you all know it. Next one. Photosynthesis is a physical process, chemical process, psychological process, physico-chemical process. இதுக்கு நான் ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ கரெக்டாச்சு. ரைட்டா? எஸ், it is a psychological process for students. Ana photosynthesis is a physico-chemical process.
Okay, physico-chemical process வந்து for plants. அப்போ multiple choice, multiple answers correct ஆயிடுச்சு, but answer is 4. Okay, psychological process வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. Okay, done. 121 is done. 122 பண்ணுங்க பார்ப்போம். Okay, match the columns. Cladophora, Joseph Priestley radioisotope, Jan Ingenhouse. Green part of plants release oxygen. Oxygen comes from water. Action spectrum of photosynthesis. Discovery of oxygen. சொல்லுங்க சொல்லுங்க. 122. Cladophora வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? ஜோசப் ப்ரீஸ்லி என்ன கண்டுபிடிச்சாரு? This we know. Joseph Priestley வந்து discovered oxygen. Okay, Cladophora வச்சு தான் அந்த Engelmann, T.W. Engelmann experiment பண்ணாங்க. They found out the action spectrum of photosynthesis. Yes, radioisotope was used to learn. Yes, oxygen எங்கேருந்துடா வருது, கார்பன் டை ஆக்சைடு இருந்து வருதா இல்லை தண்ணியிலிருந்து வருதா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு we used radioisotopes, and Jan Ingenhouse found out that green parts release oxygen. Okay, aquatic plant இந்த குட்டி குட்டி bubbles வந்துருச்சாமா, அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா. Yes, so answer will be D, I guess. ARBSCQ. Yes, DP, correct. Answer is 4. You're all right. Pranu, Vishwa, Priya, Kalpana, Ritika, Karthi. Yes, all of you guys. Durga, good job. Okay, which of the following experiments show that carbon dioxide is essential for photosynthesis? That in the experiment la kandupichanga. Half leaf, variegated leaf, Priestley's experiment, Julius von Sachs. In the experiment la carbon dioxide importance kandupichanga. Yes, yes Vishwa, correct. Half leaf experiment la தான் பாதி லீஃப் வந்து அந்த KOH சொல்யூஷன் இருக்கிற அந்த ஜாரில் போட்டாங்க, பாதி லீஃப் வந்து ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ KOH வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அந்த ஏரியாவில் கார்பன் டை ஆக்சைடில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல. மற்ற எக்ஸ்போஸ் ஆன ஏரியாவில் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு. டன். ஓகே, we are halfway there. We'll finish it fast. Next question. Each photosystem has all pigments except one molecule of chlorophyll A forming a light harvesting system, also called as. In the LHC க்கு இன்னொரு பேர் இருக்கு. What is that name? LHC is also called as antenna, reaction center, oxygen releasing complex, none of the above. Very good. It is also called as antenna. Okay, light harvesting complex க்கு இன்னொரு பேர் இருக்கு. It's also called as antenna. Photolysis of 2 water molecules yield. So, 2 water molecules இருக்குன்னு வச்சுக்கோங்க. Okay, 2 molecules of water split ஆயிடுச்சுன்னா what do you get? 2 electron 4 proton oxygen, 4 electron 4 proton oxygen, 4 electron 2 proton oxygen, 2 electron 2 proton oxygen. 25th question பாருங்க. 125th question. Yes, so you will have 4 protons, 4 electrons plus oxygen, right? So balance equation கண்டுபிடிக்கிறதுக்காக we usually use this. 2 molecule வச்சு தான் நம்ம ஒரு balance equation create பண்ணுவோம். ஏன்னா அப்படி இல்லைனா nascent oxygen தான் release ஆகும். So oxygen as a molecule release பண்ணுறதுக்காக we use this. So we will go for answer 2. 125 answer 2. Next one. Graph that plots the effect of different wavelength of light on the rate of photosynthesis. So wavelength of light கொடுத்திருக்காங்க, rate of photosynthesis கொடுத்திருக்காங்க. அந்த graph ஓட பேர் என்னது? Action spectrum, absorption spectrum, continuous spectrum, line spectrum. எப்படியும் இது ரெண்டு இல்லை, இதில் தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகே, ஒன்று ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும், இல்லை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். ஓகே, விச் ஆஃப் இட் வுட் பி? இவங்க வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் போட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் போட்டிருக்காங்க. ஓகே, தே ஹவ் நாட் புட் பிக்மெண்ட்டோடது போடல. ஸோ சிங்கிள் கிராஃப் தான், ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் வேவ்லென்த் இருக்குது, ரேட் ஆஃப் ஃபோட்டோசிஸ்க்கு ஒரு சிங்கிள் கிராஃப் தான் வரும்.
அதை நம்ம என்ன சொல்லுவோம்? We call it as action spectrum of photosynthesis. Absorption spectrum வந்து நம்ம அந்த 4 pigments இல்ல 3 pigments கூட போடும்போது you have absorption spectrum. To know that எந்த pigment வந்து எந்த wavelength அதிகமாக absorb பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து அந்த first graph. இது second graph. ஞாபகம் இருக்கா? Yes. So again I think Ritika, Karthi, Vishwapriya, Pranu, Unique Ackman, good. நீங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. Moving on. Z scheme Z shape is formed when? Z scheme எப்போ ஃபார்ம் ஆகும்? கேரியர்ஸ் வந்து அப்ஹில்லாக பிளேஸ் பண்ணும்போது, டவுன்ஹில்லாக பிளேஸ் பண்ணும்போது, ஒரு ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலில் பிளேஸ் பண்ணும்போது none of the above. எப்படி உங்களுக்கு அந்த Z ஸ்கீமில் அந்த zigzag லைன் வரும்? 127 question. Absolutely right, Ritika. Okay, you get it when you place them according to their redox potential scale. அந்த ஒரு கிராஃபில் redox potential போடும்போது தான் எங்கே ஆரம்பிக்குது? PS2ல ஆரம்பிச்சு அப்படியே எக்ஸைட்டட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக வந்துடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸைட் ஆகுது. ஸோ யூ ஹாவ் தட் zigzag way happening when you put it according to redox potential. Okay, answer is 3. அடுத்து incorrect statement கண்டுபிடிக்கணும் from the following. Water splitting complex is physically located on the inner side of the membrane of thylakoid. Electrons need to replace those removed from photosystem 1 are provided by photosystem 2. Splitting of water is associated with PS2 and functioning of PS1 is not necessary to synthesize NADPH. 128th question. இதில் எது இன்கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ்மா சரவணசெல்வி, முடிச்சிடலாம். குட் கார்த்தி. எஸ், PS1 is not necessary to synthesize NADPH. ஐயோ, யார் சொன்னாது? சுத்தமாக முடியாது. ஓகே, PS1 இல்லாமல் NADPH ஃபார்மேஷன் நடக்காது. பிகாஸ் PS1லேருந்து இருக்கிற எலக்ட்ரான் போனால் தான் அந்த FNR என்சைம் வச்சு இதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 4. 128 answers 4. 129. Which among the following photosystem are present in stroma lamellae? PS2, PS1 and PS2, none of these. Stroma lamellae எந்த photosystem இருக்கும்? Direct question, direct answer. So hungry, ma'am. சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன் காலைல. Yes, Vishwapriya, you're right. 129. ஸ்ட்ரோமா லேமெல்லேல யூஸ்வலி PS1 தான் இருக்கும், PS2 இருக்காது. அதனால தான் அங்கே என்ன நடக்குது? சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்ஃபாரிலேஷன் நிறைய நடக்கும். பிகாஸ் PS1 தான் இருக்குது, PS2 இல்லை. ஃபோட்டோ லிசிஸ் ஆஃப் வாட்டர் கிடையாது, FNR கிடையாது, ATP மட்டும்தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். நான் OTPன்னு சொல்கிறேன், சரி, ATP மட்டும்தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் PS1 இருக்கனால. ஓகே, the electron gets cycled. 130. NADPH enzyme is located எங்கே? NADPH enzyme is only our FNR. இதுதான் நம்ம FNR. ஓகே, ஃபெரடாக்சின் NADP reductase enzyme எங்கே இருக்குது? லூமெனில் இருக்குமா, ஸ்ட்ரோமாவில் இருக்குமா, இன்னர் மெம்பரேனில் இருக்குமா? none of these. Hi Deeps. Yes, fever மேம். ஆமாடா, கோல்டு. நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தால் அப்படி தான் இருக்கும். Absolutely. Answer is B. Okay, 130 answer is B. ஸ்ட்ரோமா சைடில் தான் இருக்கும். அதனால தான் NADPH ஃபார்ம் ஆகுறது ஸ்ட்ரோமாவில் இருக்கும், ATP ஃபார்ம் பண்ணுறது ஸ்ட்ரோமாவில் இருக்கும். பட் யா, இந்த என்சைம் வந்து ஸ்ட்ரோமாவில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 131. C4 cycle was the C4 cycle first accepted molecule of carbon dioxide யாரு? Malic acid, RUBP, PGA, PEP.
Malic acid is 4 carbon, RUBP is 5 carbon, PGA is 3 carbon, PEP is 3 carbon. இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுற மாலிக்யூல்? Are you sure? ஏயா ஏன்? மேலிக் ஆசிட்க்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுக்கு மேலிக் ஆசிட் போய் அக்செப்ட் பண்ணணும்? C4 சைக்கிளில் அவங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட் தான் 4 கார்பனாக இருக்கும். ஓகே, அப்போ அக்செப்டட் மாலிகுல 4 கார்பனாக இருக்குன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்ததுக்கப்புறம் 5 கார்பனாக தானே மாறும். C4 cycle first stable product is 4 carbon. அப்போ accepted molecule 3 carbon தானே இருக்கணும். எஸ், PEP phosphonol pyruvate வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடாக மாறும், ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டாக மாறும். எஸ். ஓ தீப்ஸ், எஸ் எஸ் எஸ், ஐ ரிமெம்பர். நைஸ். PEP is the answer. Right, next question. Passage of protons from thylakoid lumen to stroma via CFO particle occurs through the process of எப்படி நடக்குது? CFO particle through இது போகணும், protons போகணும்னா active transport, passive transport, facilitated diffusion, simple diffusion. 132. லூமன்ல அதிகமாக ப்ரோட்டான் கிரேன் ஃபார்ம் ஆகிடுச்சு, லூமன்ல அதிகமாக இருக்குது. எஸ், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அங்கேருந்து ஸ்ட்ரோமாக்கு போகிறாங்க. எப்படி ஆப்ஷனே? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். ஓகே, அண்ட் they have to give ATP. Energy consuming and constant process இது. அப்போ எப்படி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும்? பாசிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அக்ராஸ் மெம்பரேன். அது ஓகே. ஆனால் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வரும்போது தான் ஆன்சர் இஸ் 3. சரியா? நான் சொல்கிறேன், ஆன்சர் இஸ் 3. ஏன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் இட் இஸ் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ அ protein channel. Okay, so protein channel transport protein through இது போகும்போது we call it as facilitated diffusion. And yes, we are using, யாரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ATPase enzyme யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். Okay, so if in case இப்போ passive transportக்கும் facilitated diffusionக்கும் difference நான் சொல்கிறேன். passive transportனா சும்மா மெம்பரேன் இருக்குது, மெம்பரேனில் வந்து அங்கே அதிகமாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அங்கேருந்து டேரெக்டாக மெம்பரேன் த்ரூவாக போகிறாங்கன்னா பாசிவ் டிரான்ஸ்போர்ட், பிரச்சனையே இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் ஏன் ஆன்சர் அப்படின்னா, எஸ், ஆன்சர் இஸ் ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் பிகாஸ் அங்கே வந்து ATPase என்சைம் இருக்குது, அந்த ATPase என்சைமோட CFO பார்ட்டிக்கல் த்ரூவாக தான் போகுது, சும்மா மெம்பரேனை தாண்டி போகலையே. டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீனாக இருக்கிற ATPase என்சைம் இருந்தாங்க, அதில் CFO காம்ப்ளெக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீனாக ஹெல்ப் பண்ணுவாங்க, CF1 தான் வந்து ATPயை கன்வெர்ட் பண்ணுவாங்க. எஸ், ஸோ அட் தட் டைம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும்போது அதை நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னு சொல்லுவோம். ப்ரோட்டீனுக்கு சேனலா என்ன பண்ணுறது, நம்ம மட்டுமா? அதனால ஆன்சர் இஸ் C. Okay, you want me to explain that to you more? You have membrane. Okay, membraneல molecule வந்து இப்படி இருக்கிற molecule
டைரெக்டாக பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. This is called as passive transport. இதுவே ஒரு டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் புரோட்டீனில் த்ரூவாக தான் இந்த மாலிக்யூல்ஸ் போகிறாங்க. It is getting transferred to the transport protein. This is called as facilitated diffusion. Yes, Sarana Selvi. Okay. Now you understood Ritika, Durga, Usha, Punishada. ஏன்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் இருக்குது. வாட் இஸ் எ டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்? தட் இஸ் வை. கிளியர், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கெமியோஸ்மோசிஸ் ரிக்வயர்ஸ். கெமியோஸ்மோசிஸ்க்கு என்ன வேணும், என்னெல்லாம் தேவை? ஏடிபி சிந்தேஸ், ப்ரோட்டான் பம்ப், ப்ரோட்டான் கிரேடியன்ட், ஆல் ஆஃப் தீஸ். என்ன தேவைப்படும் கெமியோஸ்மோசிஸ் நடக்கிறதுக்கு? Wonderful. Yes, Ritika, Kalpana, Deeps, very good. You need all of this. ATP synthase enzyme வேணும், proton pump வேணும். Okay, proton pump இருந்தால் தான் proton gradient உருவாகும். proton gradient இருந்தால் தான் இது வந்து திருப்பி ATP synthase மூலமாக போகும். Then only chemiosmosis will happen. Then only we can make ATP. All of this is required. 1, 3, 4. Carbon dioxide accepted in Calvin cycle of C3 plants. C3 plants oda C3 cycle la carbon dioxide accepted molecule yaru? PEP, RUBP, PGA, RMP. Yes, 3 carbon, 5 carbon, 3 carbon, 5 carbon. Very good. I will ask them to send ma இன்னைக்கு, because நாங்கள் அதுக்கப்புறம் நேற்று ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் வந்துட்டோமா, ஸோ எல்லோரும் டயர்டாக இருக்காங்க கொஞ்சம். இன்றைக்குள்ளே அவங்க அனுப்பிடுவாங்க. ஓகே தீப்ஸ், வெரி குட். ஆன்சர் இஸ் RUBP. Yes, ribulose 1,5-bisphos with the first carbon acceptor molecule. 135. இதில் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அடுத்த பேஜில் தான் மிச்சம் இருக்குது. In C3 plants, first stable product of photosynthesis during dark reaction is PGA, pepcase. First stable product கேட்குறாங்க. RUBP, oxaloacetic acid. Who is the first stable product of photosynthesis during dark reaction? C3 cycle. C3 cycle first stable product யாரு? PGA, pepcase, RUBP, OAA. Yes, Deeps. இல்லை ட்ராவல்னால் அதனால தான். பரவாயில்ல, அதெல்லாம் 2 நாளில் போயிடும். வெரி குட் கார்த்தி, ரித்திகா, உஷா, தர்ஷினி, குட். தீப்ஸ், குட். சரவண செல்வி, எஸ். ஆன்சர் இஸ் PGA. ஓகே, phosphoglyceric acid. ஓகே, ஆர் phosphoglycerate. 1 is the answer. 135. Moving on to section B questions. We'll finish off டக்கு. How many turns of Calvin cycle are required to produce 1 molecule of glucose? Section B question பாருங்களேன், ஈஸியாக 4 மார்க், easiest 4 marks ever. 36 question, answer is 4. Okay, 6 turns of the cycle you need. ஏன்னா glucose is 6 carbon compound, 6 carbon dioxide ஃபிக்ஸ் பண்ணோன்னா மொத்த சைக்கிளுமே 6 வாட்டி நடந்தால் தான் நடக்கும். Yes, absolutely. கல்பனா, எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி. ஓகே, மேட்ச் த காலம்ஸ். ATP, Rubisco, RUBP, glucose, 3 PGA. Okay. Huge enzyme complex brings CO2 and 5 carbon sugar together.
Product of photosynthesis. 3 carbon sugar gives nickname of Calvin cycle. Currency of cellular energy. 5 carbon sugar fixing the carbon dioxide in Calvin cycle. Easy peasy. Match பண்ணுவோமா? Okay. 5 carbon sugar that fixes carbon dioxide யாரு? REBP. Okay. Now we have currency of energy ATP. 3 carbon sugar யாரு? Phosphoglyceric acid. அப்புறம் product of photosynthesis glucose. Huge enzyme complex rubisco. Yes. All right. So answer would be 4. 4 தான் answer இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. A is S, A is okay, so this is out. B is P, this is out. C is T, yes, A adha irukum. Answer is A, okay. D is Q, DQ, and 3 E is R. Yes, correct. A is the answer, option A. 137. 138. How many ATP molecules are required to synthesize 1 molecule of glucose by C4 pathway? C4 pathway la ஒரு molecule of glucose க்கு எத்தனை ATP molecules தேவைப்படும்? Normally C3 cycle ஒரு 18 ATP தேவைப்படும். Okay, C3 cycle you need 18. Addition to that we need some more for C4. ஒரு molecule of glucose க்கு. (18) is for C3 cycle. Okay, அதை தாண்டி போகணும். So your answer should either be 3 or 4. Okay, 138. Answer is 4. Okay, 30 ATP molecules you need to conduct 6 times. And the C4 cycle வந்து 6 வாட்டி நடக்கிறதுக்கு you need. Because extra-வா என்ன நடக்கும்னா நான் சொல்கிறேன். Okay, this I will tell you 1 minute. இப்போ for C4 cycle, okay, C4 cycle நீங்கள் பார்த்தீங்கன்னா C3 cycle நடக்குது. Okay, 6 times 18 ATP plus 12 NADPH. Okay, Hatch and Slack pathway la regeneration of PEP needs 2 ATP per cycle. அதாவது 2 into 6 வரும்போது 12 வந்துரும். Okay, so already வந்து இங்கே 18 ATP இருக்கு, இங்கே 12 ATP வேணும். Yes, so 18 plus 12 30 ATP. Okay, 30 ATP is required for C4 cycle. Next one. Secondary carbon dioxide acceptor in C4 plants is RBP. So first வந்து அந்த mesophil cell PEP accept பண்ணுவாங்க. Okay, second வந்து நம்ம Calvin cycle RBP accept பண்ணுவாங்க. Secondary carbon dioxide acceptor and is found in the bundle sheath cells. Statement 2, mesophil cells of C4 plants lack rubisco enzyme. அதில் rubisco இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது? Statement 1, Statement 2 are correct. Statement 1 and 2 are incorrect. Statement 1 is correct, Statement 2 is incorrect, Statement 1 is incorrect, Statement 2 is correct. Yes, let's look at the answer.
கரெக்டாக இருக்கா? 139. Answer is 1. Yes. Both statement 1 and 2 are correct. ஏன்னா secondary carbon dioxide acceptor தான் REBP and mesophil cells rubisco enzyme இருக்காது. Okay. Now we have 140 question number. Bundle sheath cells of C4 plants show thick wall intercellular spaces, thin wall granule chloroplast, thick wall no intercellular spaces, thin wall no intercellular spaces. எப்படி இருக்கும் bundle sheath cells? Yes, easy peasy lemon squeezy. Thick wall இருப்பாங்க, intercellular space கிடையாது because it is gel. Okay. அடுத்து rubisco has dash when carbon dioxide oxygen concentration is nearly equal. Carbon dioxide concentration oxygen concentration equal இருக்கும்போது rubisco ஓட மைண்ட் எப்படி போகும்? greater affinity for carbon dioxide than oxygen, affinity for oxygen than carbon dioxide, equal affinity இருக்கும், no affinity இருக்கும். எப்படி இருக்கும்? ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்தாங்கன்னா எஸ், ரித்திகா கரெக்ட். ஆல் ரைட். They have greater affinity for carbon dioxide than oxygen. ஈக்குவலா இருக்கும்போது, எஸ், ஈக்குவலா இருக்கும்போது they have greater affinity for carbon dioxide. ஆனால் எப்போ ப்ராப்ளம் வரும்? ப்ராப்ளம் வர்றது வந்து ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதை விட ஜாஸ்தியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லைக் how we have in atmosphere. அந்த டைமில் தான் அவனுக்கு வந்து ஐயோ இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணேன், ஓகே ஈக்குவலாக இருக்கும்போது கூட நான் கண்ட்ரோல் பண்ணேன், ஆனால் ஜாஸ்தியாக இருக்குன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. It will go in for oxygen and photo respiration நடக்கும். Okay. 142. Which scientist gave the law of limiting factors? Hooke, Blackman, Fleming, Engelmann. Dash law of limiting factors. அந்த law படிக்கும்போது அது பேர்லயே இருக்கு. யார் அது? Exactly. Okay. Blackman's law of limiting factors அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். Answer is 2. Next. Set the number of true statements. Okay. எத்தனை true statements இருக்குன்னு கேட்குறாங்க. C3 plants, C4 plants show same carbon dioxide concentration saturation. Increase in carbon dioxide concentration up to 0.05 causes decrease in photosynthesis. C4 plants show carbon dioxide saturation at 450 ml per liter. C3 plants show carbon dioxide saturation at 360 ml per liter. ஏதாச்சும் கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 143 question. Okay, either 2 are correct or 4 are correct, 3 are correct or none of these. Options நான் சொல்றேன். 3 இருக்கு and then none of these is there. ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? C3 plants, C4 plants show same carbon dioxide concentration saturation? No. கண்டிப்பாக carbon dioxide concentration டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. Increase in carbon dioxide concentration to 0.05% decrease காட்டுமா? இல்லை. அதை தாண்டி போனால் தான் டிக்ரீஸ் காட்டும். ஓகே, அந்த லெவலில் காட்டாது. C4 பிளான்ஸ்க்கும் C3 பிளான்ஸ்க்கும் ஆக்சுவலி இந்த அமௌண்ட் வந்து ஆப்போசிட்டாக போட்டிருக்காங்க, உல்ட்டாவும் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தப்பு. So none of these statements are right. Okay, good. All of you have got it right. I think Deeps, Divya Shri, Karthi, Ritika, Kalpana, very good. 144 question. Tropical plants have a dash, okay, higher temperature optimum or lower temperature optimum than plants adapted to temperate climates. Water has a direct or indirect effect on the rate of photosynthesis. Optimum temperature photosynthesis depends on habitat, water, light, habitat. பொறுமையா ஃபில் பண்ணிட்டு சொல்லுங்க. Oh my god, அதுக்குள்ளேயும் ஆன்சரா? Yes. So first ஒன்றா சால்வ் பண்ணலாம் நம்ம.
ஸோ யூ சி ட்ராபிக்கல் பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக டெம்பரேட் பிளான்ஸோட டெம்பரேச்சர் டாலரன்ஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஹையர் டெம்பரேச்சர் ஆப்டிமம் வந்து இருக்கும். ஸோ தீஸ் டூ ஆர் அவுட் ஆஃப் த கொஸ்டின். ஓகே, அப்புறம் தண்ணி வந்து ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மேலே டைரெக்டான எஃபெக்ட் வச்சுருக்காங்களா இல்லை இன்டெரக்டாக வச்சுருக்காங்களா? டைரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸில் தண்ணிக்கு வந்து இன்வால்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்டெரக்டாக இருக்குது. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுங்கிறதுனால அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பில் மட்டும்தான் தண்ணி வேணும் செடிக்கு. மற்றபடி தண்ணி வேண்டியது வந்து க்ரோத்துக்கு, செல்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு டைரெக்டாக வேண்டாம். ஓகே, இன்டெரக்டாக தான் வேணும். ரைட்? ஸோ இதுவும் அவுட். ஆன்சர் இஸ் 4. இன்டெரக்டாக தான் வேணும், டைரெக்டாக தேவையில்லை. எஸ், அப்சல்யூட்லி கார்த்தி. எஸ் ரித்திகா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டரில் மட்டும்தான் வேணும். மற்றபடி பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவைப்படும், செல்ஸ் எல்லாம் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு, ஓகே, டர்ஜிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 145. Kingdom Protista forms a link with others dealing with plants, animals and fungi. Statement 2. Recycling of nutrients like nitrogen and phosphorus is done by chemisynthetic autotrophs. 145 question. Protestal link இருக்கா? Kingdom Animalia, Kingdom Plantae, Kingdom Fungi link இருக்கா? இருக்கு. ஓகே, ரீசைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது இந்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறது வந்து இந்த கெமோசிந்தட்டிக் பிளான்ஸ், ஐ மீன் பாக்டீரியாவோட வேலையா? ஆமாம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இன்ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறவங்க. ஸோ நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ்லாம் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் கூட போகும்போது அதுலேருந்து அவங்க எனர்ஜியை எடுக்கிறாங்க. ஸோ ஐ வுட் கோ ஃபார் எஸ் கார்த்தி, ரைட், ஆப்ஷன் ஏ. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, சன்னா செல்வி, ரித்திகா, உஷா, வெரி குட். யூனிக் ஆக்யூமென், வண்டர்ஃபுல். எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. Moving on to the next question. Consider following statements regarding gymnosperms and choose the correct option. A. Gymnosperms male and female gametophytes have independent existence. Multicellular female gametophyte is retained within the megasporangium. All gymnosperms are heterosporous. And last, okay, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, A, B and C. இதில் எது ஃபால்ஸ், எது ட்ரூ, எது ஃபால்ஸ்? ஓகே, A and B are true, C is false. A and C are true, B is false. B and C are true, B and C are false, but A is true. B and C are true, A is false. பார்த்து male and female gametophytes have independent existence. Gametophytes தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணிக்கிட்டு? நோ. gametophyte வந்து ஸ்போரோஃபைட் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க இன்ஃபேக்ட். ஆல்ரைட், ஸோ ஏ தப்பு, A is false. மல்டிசெல்லர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து மெகாஸ்பொராஞ்சியம்குள்ளே இருக்கா? எஸ், அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து மெகாஸ்பொராஞ்சியம்குள்ளே தான் இருக்குது. ஹெட்ரோஸ்போரஸாக இருக்காங்களா? கரெக்ட். ஸோ பியும் சியும் கரெக்டாக தான் இருக்குது. எஸ், பி அண்ட் சி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, பட் ஏ இஸ் ஃபால்ஸ். வி வில் கோ ஃபார் ஆன்சர் 4. டவுட் இருக்கா? Do you have doubt? ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸ் மட்டும்தான் தப்பாக இருக்குது, மற்ற 2 ஸ்டென்ஸுமே கரெக்டாக இருக்குது. B and C are correct. Yes. Okay. 147th question. Okay, done. 147. In dicot stem, assertion என்ன சொல்கிறாங்க? Dicot stemல endodermis is also referred to as starch sheath. ரீசன் என்னென்னா cells of endodermis are rich in starch grains. அதனால தான் ஸ்டார்ச் ஷீட் பேர் வச்சுருக்காங்களா? நான் கேட்குறேன், இஸ் இட் ஸோ? ரைட்டு. 147 ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளேஷன், கரெக்டான ரீசன், எல்லாமே கரெக்ட். ஓகே, 148. Mitochondria is known as powerhouse of the cell. Reason? ATP is produced in mitochondria. இதெல்லாம் ஒரு 7th standard student கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க, இல்லை 8th standard student கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. எதனால் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறோம்?
Yes, because ATP அங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. 148 1. சரி 149 போகலாம். Interphase is a phase of actual cell division. Statement 2. During G0 phase of cell cycle, the cell is metabolically inactive. Both 1 and 2 are correct. Both 1 and 2 are incorrect. 1 is correct, 2 is incorrect. 1 is incorrect, 2 is correct. யோசிச்சு சொல்லுங்க. இன்டர்ஃபேஸில் ஆக்சுவல் செல் டிவிஷன் நடக்குதா? இல்லை. G0 ஃபேஸில் மெட்டபாலிக்லி இன்ஆக்டிவா? G0 ஃபேஸில் மெட்டபாலிக்லி இன்ஆக்டிவாக இருப்பாங்களா? மெட்டபாலிக் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. G0 எந்த ஃபேஸ்லையாவது மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஓகே, பட் என்ன growth இருக்கும், ரைட்? ஸோ போத் ஆர் இன்கரெக்ட்னு தான் ஆன்சர் வரும். தே ஆர் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். ஓகே, அப்போ தான் growth நடக்கும், மெச்சுரேஷன் நடக்கும். G0 ஃபேஸ்னால இந்த செல் வந்து பேபியாக இருக்கிற செல் வந்து பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. எஸ், there's growth happening, there's differentiation happening. Both statements are wrong. Right? Okay, last question. Last question. Papum. Both PS1, PS2 located in the grana lamellae of thylakoid membrane. Statement 2. Water splitting complex is associated with PS2. Both correct, both incorrect, 1 correct, 2 incorrect, 1 incorrect, 2 correct. Last question, dabba question, answer solunga. Yes, both PS2 1 and 2 are in the grana lamellae of thylakoid membrane. Correct. Water splitting வந்து is associated with PS2. அதுவும் correct தானே? B, D, A, why? ரெண்டுமே கரெக்டாக தானே இருக்குது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் கன்ஃபியூஷன்? கிரானா லாமெல்ல தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே PS1 PS2 கிரானா லாமெல்ல இது இருக்குது. எங்கே இருக்குது? தைலகாய்டு மெம்பரேனில் இருக்கா? தேர் ஆல் போத் ஆஃப் தெம் ஆர் அட்டாச்ட் இன் த தைலகாய்டு மெம்பரேன். ஓகே, வாட்டர் ஸ்பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆர் அந்த ஆக்சிஜன் இவால்விங் காம்ப்ளெக்ஸ் படிச்சிருக்கோமே, அது வந்து PS2 அசோசியேட் தான் இருக்குது. ஓகே, PS2 இல்லைனா வாட்டர் ஸ்பில்டிங் நடக்காது, ஆக்சிஜன் இவால்வ் ஆகாது. ஸோ ஆன்சர் வில் பி 1. No, both statement 1 and 2 are correct. கன்ஃபியூஷன் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பட் இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். நீங்கள் எல்லாருமே தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, now you got it right. ரெண்டுமே கரெக்ட் தான். both the statements are right only. ஓகே, அதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். You can cross check it. Okay, right, so we are done பசங்களா. we are done with our session today. Okay, questions எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. we were able to do all the questions very fast, very soon. direct questions-ஆக இருந்துச்சு. section B ல கொஞ்சம் we did have big questions, but still அதையும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். so we did, I think, really well. நீங்கள் எல்லாருமே வந்திருக்கணும். ஆக்சுவலி திருச்சி இல்லைனா கோயம்புத்தூருக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் GIB வரும்போது எல்லாருமே வரணும், ரைட்டா? ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஹாவ் an எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், சூப்பர். ஸோ see you all பசங்களா நெக்ஸ்ட் செஷனில். ஸோ டிஸ்கஷன் பேப்பர் கண்டினியூ ஆகிடும். 5 o'clock we still have chemistry and zoology left. ஓகே, ஸோ அந்த பார்ட் வந்து ஈவினிங் 5 o'clock இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ சின்ஸ் ஆடுகளம் 5.2 இஸ் ஓவர், நம்ம மற்ற சீரீஸில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த வீக்கெண்ட். Okay, yes, thank you so much Karthi, Deeps, take care, bye Usha, bye guys, yes, take care.